ஆத்ம நமஸ்தே. நான் உங்கள் வித்யா பேசுறேங்க. நாம ஏப்ரல் மாதத்தோட மேஷ ராசிக்கு என்ன பலன்கள் தாங்க இங்க பார்க்க போறோம். டைரக்டா விஷயத்துக்கு வந்துடலாம். அதாவது உங்க ராசி அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாருன்னும் போது நீங்க கொஞ்சம் எல்லாத்துக்கும் அதிக முயற்சி எடுத்தா மட்டும்தான் சக்சஸ் ஆகும். முக்கியமா பினான்சியல்லா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல, அதாவது ரிஷப வீட்டுல ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்காரு. அப்போ உங்களுக்கு வேலையில எந்த பெரிய தொந்தரவுகள் இருந்தாலும் சரி, வேலை போறதுக்கான அமைப்பே சூழ்நிலை எதுவுமே இல்லைங்க. கண்டிப்பா உங்களுக்கு வருமானம் நல்லாவே இருக்குது. ஏன்னா அங்க சுக்கிரன் ஆட்சி பெற்று நல்ல நிலைமையில இருக்கிறாரு. அதனால உங்களுடைய வருமானம் தடைப்படாது. ஆனா என்னன்னா, 12ஆம் இடத்துல 4 கிரக கூட்டணிகள் இருக்கு. அதாவது உங்க ராசி அதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லியிருந்தால, ஏற்கனவே அங்க சனி இருக்கிறாரு. அடுத்ததா உங்க ராசியில் உச்சமடையும் சூரியனும், உங்களுக்கு யோகாதிபதியான சூரியனும் அந்த இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி புதனும் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாருன்றனால உங்களுக்கு நைட் டைம்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாவே தான் இருக்கும். நிம்மதியான தூக்கம் இருக்காது. நிறைய பேருக்கு பயணங்கள் அதிகமா மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நைட் டைம்ல கொஞ்சம் வேலைகள் அதிகமா இழுத்து போட்டு செய்ய வேண்டிய கட்டாயமும் ஏற்படும். அதனால நைட்ல தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ உங்க வேலையை அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து கமிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபேமிலியில எப்படி இருக்கும்? ஃபேமிலி எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால ஃபேமிலியில ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு. பெருசா பிரச்சனைன்னு சொல்லிக்கிறதுக்குன்னு இல்லை. என்ன ஒண்ணுன்னா, அன்எக்ஸ்பெக்டட் விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். கன்ஃபியூஸ்ட் பிளான்ஸ், நீங்க ஒரு பிளான் போட்டிருந்தீங்கன்னா அது ஒரு பிளானுக்கு போகும். ஏன்னா உங்க ராசி அதிபதி செவ்வாய் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாரு, அங்க புதன் இருக்கு, சூரியன் இருக்குன்னும் போது அப்ப உங்க புத்தி வேலை செய்யாதுன்னு தான் சொல்லணும். உங்களுடைய யோகாதிபதி சூரியனும் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு குரு 3ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ரொம்பவே நல்ல பாசிட்டிவ் சைனா இருக்கு. முயற்சிகள் எடுங்க. நீங்க என்ன பண்ணாலும் சரி, அதற்கான முயற்சிகள் எடுங்க. தொடர்ந்து முயற்சிகள் எடுத்துட்டு இருங்க. உங்களுக்கு ஏப்ரல் 15க்கு அப்புறம் ஓரளவுக்கு குட் ரிசல்ட் கிடைக்கும். அதாவது என்னன்னா, உங்களுடைய யோகாதிபதி சூரியன் உங்க வீட்டுக்கு வந்து உச்சம் அடைகிறாரு. அப்போ உங்க வீட்டுல அந்த சூரியன் உச்சம் அடையும் போது ஏப்ரல் 14ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்குது, நல்ல எனர்ஜி கிடைக்குது. அதாவது ஒரு பெரிய அந்தஸ்துள்ள பதவியில உள்ள கௌரவ பதவியில இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் நமக்கு எந்த அளவுக்கு கிடைச்சா எவ்வளோ நமக்கு பெனிஃபிட்டோ அதே மாதிரிதான் சூரியன் உங்க ராசிக்குள்ள நுழைஞ்சோடனே உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் புதுசா எந்த மாற்றத்தையும் நீங்க ஏற்படுத்திக்க வேணாம். ஏன்னா உங்களோட பிளான் எல்லாமே சேஞ்ச் ஆகலாம். முக்கியமா நீங்க வேலையில நீங்க இன்டர்னலா நீங்க ஏதாவது ட்ரை பண்றீங்க, இன்டர்னலா நீங்க ப்ராஜெக்ட் மாத்த ட்ரை பண்றீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே செட் ஆகும். இதே நீங்க வேற ஜாபுக்கே போகணும், இல்ல வேற ஃபீல்டு மாத்தணும்னா அதற்கான டைம் பீரியட் இது இல்லை. ஏன்னா உங்க ராசி அதிபதி செவ்வாய் மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாரு. அதனால இந்த காலகட்டத்தை நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இன்டர்னல் ட்ரை பண்றீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, படிக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் வந்து கொஞ்சம் கவனக்குறைவு அதிகமாவே ஏற்படும். உங்களுக்கு டெஸ்டிங் டைமா தான் இருக்கும். இது சோதனை காலமா தான் இருக்கும். யாரை நம்புறது, யாரை நம்ப வேணாம் அப்படின்றதும் இருக்கும். குழப்பங்கள் அதிகமா இருக்கும். ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. நிறைய விஷயத்த நீங்க நிறைய பேர்கிட்ட கேட்டு கத்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு புத்தி கொஞ்சமாவது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் மறைவுல இருக்கிறாருன்னும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஒரு வில் பவர் குறைஞ்சிடும். உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைஞ்சிரும். அதனாலதான் நான் நிறைய பேர் கூட நீங்க பழகுங்க, பேசுங்க, அவங்களுடைய கைட்லைன்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது. ஏன்னா நீங்க தனியா நீங்க வந்து ஒரு சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய அளவுக்கு திறமையும் பக்குவமும் அந்த வேக துடிப்பும் உங்ககிட்ட இருக்குதுதான். ஆனா இந்த காலகட்டம்ன்றது 7.5 சனியும் தொடங்கிடுச்சு. 7.5 சனி எப்ப தொடங்குச்சோ அப்போதுல இருந்தே உங்களுக்கு ஒரு அலைச்சலும் இருக்கும். அதே நேரத்துல ஒரு நிம்மதி இல்லாத மாதிரி, ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் இல்லாத மாதிரிதான் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல 4 கிரக கூட்டணிகள் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே கொஞ்சம், அதுவும் ஈவினிங் 6க்கு அப்புறம் தான் கொஞ்சம் அவங்களுடைய ஆட்டம் ஆரம்பமாகுதுன்னு தான் சொல்லணும். ஸோ ஈவினிங் 6க்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. முக்கியமா உங்க ஹெல்த் கேர் எடுத்துக்கோங்க. 7.5 சனி தொடங்கிடுச்சு. அதனால கொஞ்சம் காலில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். அதனால வெளியே அவுட் சைட் ஃபுட்டை எடுத்துக்காதீங்க. சூரியன் செவ்வாய் எல்லாம் மறைவு ஸ்தானத்துல இருக்குதுன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு
உடல் பலவீனமா இருக்கும். நீங்க சீக்கிரம் டயர்ட் ஆயிடுவீங்க. ஆனா ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். தூங்கவும் முடியாது, ரெஸ்ட் எடுக்கவும் முடியாதுன்ற மாதிரிதான் இருக்கு. சரி, மேரேஜுக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா, புதுசா நீங்க எதுவும் தேடி இது பண்ண வேண்டாம். இந்த மாதத்துல உங்களுக்கு வந்து எப்படின்னா தடங்கள் ஏற்பட்டு தான் நடைபெறும். ஏற்கனவே நீங்க பார்த்ததே வந்து கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க, பாஸ் பட்டன் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க ஏதோ கூப்பிடுறாங்க, இப்ப கூப்பிடுறாங்க, அப்ப கூப்பிடுறவங்கன்னு சொல்லி சொல்லி நிறுத்தி வச்சிருப்பாங்க. அவங்கள ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இன்னும் ஏதாவது பெட்டரா வருதான்னு பாக்குற மாதிரியான அமைப்புகளும் இருக்கு. அதனால நீங்க புதுசா எதுவும் ட்ரை பண்ண வேணாம். ஏற்கனவே இருக்குதுன்னா அதை அப்படியே நீங்க பார்த்துட்டு இருங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களும் சரி, ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா இல்லை. பெருசா புதுசா எதுவும் பிரச்சனைகளே வரவிடாம பாத்துக்கோங்க. அதை தவிர்த்துக்குனாலே போதும், உங்களுக்கு ஓரளவுக்கு சுமூகமா முடிஞ்சிடும். அதே மாதிரி குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்க, குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க முருகர் வழிபாடு பண்ணுங்க. முருகர் வழிபாடு பண்ணிட்டு டாக்டர் என்ன சொல்றாங்களோ அந்த ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி 50% தான் சொல்ல முடியும். ட்ரீட்மெண்ட்னால பேபி நிக்குமா அப்படின்னு கேக்குறீங்கன்னா அதுக்கு 50% தான் சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ நீங்க அதனால ஆன்மீக வழிபாடை எங்கேயும் விட வேணாம், ஆன்மீக வழிபாடை கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் வைஸ் எவ்வளவு நல்லா இருந்தாலுமே சரி, 12ஆம் இடத்துல 4 கிரக கூட்டணிகள் இருக்கிறதுனால மெடிக்கல் செலவும் ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா படிப்புக்கான செலவுகளும் அதிகமா ஏற்படும். நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா அப்ப அதற்கான செலவும் வரும். அப்போ உங்க ஃபேமிலியில யாருக்குன்னா வந்து மெடிக்கல் செலவுன்றதும் ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குன்னா நீங்க குடுக்கல் வாங்கலன்றதுல அந்த சட்ட சிக்கல்ல மாட்டிக்கிற மாதிரியான சூழ்நிலை அமைப்பும் இருக்குது. ஸோ உங்க பணத்தை நீங்க பத்திரமா கையாளுங்க. யார் கேட்டாலும் உடனே கொடுத்துட்டு அப்புறம் எனக்கு திரும்ப பணம் வரலேன்ற அந்த கவலையை ஏற்படுத்திக்காதீங்க. கொஞ்சம் இந்த மாதம் உங்களுக்கு சுமாரா தான் இருக்குது. கரெக்டா நீங்க பிளான் பண்ணுங்க. ஃபேமிலி விஷயத்துல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஃபேமிலி விஷயத்துல நீங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகேங்களா? அதாவது என்னன்னா இந்த மாதத்துல பெருசா எந்த டெசிஷனும் எடுக்க வேணாம். என்ன இருக்குதோ கோ வித் த ஃப்ளோ மாதிரி போயிடுங்க. அதே மாதிரி புது முயற்சிகள் ஏதாவது நீங்க எடுத்துதான் ஆகணும்ன்ற கட்டாயம் இருக்குன்னா கண்டிப்பா உங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு நீங்க புது முயற்சிகளை தொடங்குங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மேஷ ராசினர் யாருன்னா இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஏப்ரல் மாதத்துல ரிஷப ராசினருக்கு எப்படி இருக்குந்தாங்க பார்க்க போறோம். ரொம்பவே நல்லா இருக்குங்க, ரொம்ப அமோகமா இருக்குது. இந்த ரிஷப ராசினருக்கு இந்த மாதம் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு, வேலை மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமா தான் இருக்குது. அதாவது உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு கடந்த ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்தே இருந்து உங்களுக்கு ஒரு தன வருவாயும் பணத்தையும் பெருக்கி கொடுக்குறாரு. அதே மாதிரி உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சனி இருக்கிறாரு. இப்போ அவர் கூட சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்களும் சனியோட 4 கிரக கூட்டணிகளாக 11ஆம் இடம் பலம் பெறுது. அதனால நீங்க என்ன செஞ்சாலும் சரி அது கண்டிப்பா உங்களுக்கு லாபகரமா தான் இருக்கும். உங்க ராசி அதிபதி சுக்கிரன் மாத தொடக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம் பெற்றாலும் அதுக்கப்புறம் அவர் வந்து ஏப்ரல் 20ல இருந்து உங்களுடைய ராசி அதிபதி உங்க ராசிக்குள்ளே நுழையிறாரு. அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு நல்லா இருக்கு. மாதம் முற்பாதி உங்களுக்கு ஒரு நல்ல செலவுகள் இருக்கும். மாத பிற்பாதி நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அதாவது என்னன்னா நீங்க எங்கேயாவது ஒரு கூட்டத்துக்கு போறீங்க, இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல பஞ்சாயத்து பண்ண போறீங்க, வேலை இன்டர்வியூக்காக போறீங்க, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போறீங்க, இல்ல ஃபங்க்ஷன் எங்கேயாவது போறீங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தனித்துவமா தெரிவிங்க, எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுவீங்க. பொதுவாகவே ரிஷப ராசினர் எப்படின்னா ரொம்ப எல்லாருக்கூடயும் ஜோவியலா பழகக்கூடியவங்களா இருப்பாங்க. ரிஷப ராசினர் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா கலகலகலன்னு இருக்கும். ரொம்பவே சந்தோஷமா ஜாலியா எல்லாருக்கிட்டையும் நல்லபடியா பேசிட்டு எல்லாரையும் ரொம்ப ஜோவியலா வச்சுக்க கூடியவரா இருப்பாங்க. இவர்கிட்ட கோவம்ன்றதே அதிகமா ஏற்படாது. இந்த ரிஷப ராசினருக்கு இந்த மாதம் முழுக்கவே ரொம்ப நல்லா இருக்குன்னும் போது நீங்க புதுசா ஏதாவது முயற்சிகள் ஏதாவது தொடங்கணும்னு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா இப்ப ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட முடியும். லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்க இதை வீட்டுல சொல்லி உங்களுடைய மேரேஜுக்கு நீங்க கிரீன் சிக்னல் வாங்கணும்னா நல்லா இருக்கு. இந்த மாதத்தை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி மேரேஜுக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இது அலைன் செட் ஆகக்கூடிய மாதமா தான் இருக்கும். நீங்க எதிர்பார்த்த வரனே உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா
குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கனாலும் கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆயிடுங்க. ஹெல்த்துக்காக ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா அதுல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டராவே இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கும் செவ்வாய் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறாருன்னும் போது அப்போ நீங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட் வந்து சரியா இருக்கும். அதனால உங்களுடைய ஹெல்த் நல்லா கியூர் ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. படிக்கும் மாணவர்கள் நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போக ட்ரை பண்றீங்கன்னா மாதம் முற்பாதி உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்குதுங்க. தாராளமா உங்களால வெளிநாட்டுக்கு போக முடியும். அதே மாதிரி மேற்படிப்புக்கு உங்களுக்கு சரியான கைட்லைன்ஸும் கிடைச்சிடும். இது எல்லாத்த விட என்னன்னா, நீங்க ஏதாவது சொல்றீங்கன்னா அது அப்படியே எல்லாரும் காது கொடுத்து கேட்பாங்க. எல்லாருக்கும் உங்க மேல ஒரு நல்ல மரியாதை ஏற்படும். நல்ல தனி அபிப்பிராயம் உண்டாகும். ரிஷப ராசினர் வந்தாலே போதும் அந்த இடம் கலகலன்னு இருக்குன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா இவன் சக்சஸ் பார்க்காம வரமாட்டான்டா அப்படின்னு உங்க பத்தி எல்லாருமே பெருமையா சொல்லுவாங்க. ஸோ நீங்க ஹெல்த்ல எங்க கேர் எடுத்துக்கணும்னா, அதாவது ஏற்கனவே ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. புதுசா உங்களுக்கு பெருசா எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி ரிஷப ராசினர் நிறைய டூர் டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. அதுவும் ஃபேமிலியோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஃபேமிலி கூடவே நீங்க இருந்து போயிட்டு வருவீங்க. எல்லா இடமே ரொம்ப கலகலப்பா சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே ரிஷப ராசினருக்கு இந்த மாதம் ரொம்பவே ஆதாயம் தரக்கூடிய மாதமா இருக்கு. எல்லாமே சாதகமா இருக்கு. அதுவும் வேலையில உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குதுங்க. நீங்க என்ன மாதிரியான பதவி உயர்வு எதிர்பார்த்தாலும் சரி, இல்ல வேலை மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படுத்திக்கணும்னு நினைச்சாலுமே சரி, ரொம்பவே சூப்பரா இருக்கு. நீங்க மற்றவங்களுக்கும் உதவி செய்வீங்க. நீங்க உதவி செய்யற இடத்துல இருக்கீங்க, அதனால மற்றவங்களுக்கும் நீங்க உதவி செய்வீங்க. தொடர்ந்து அந்த மாதிரியான உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. சூப்பரா இருக்குங்க. தொடர்ந்து அந்த மாதிரியான உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. ரிஷப ராசினர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை சந்தோஷமா பகிருங்க. ஏப்ரல் மாத ராசி பலன்ல மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதாவது மிதுன ராசினருக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால மிதுன ராசியில இருக்கவங்களெல்லாம் வேலை தொழில ஒரு மாற்றம் ஏற்படாதா, நம்மளால எப்ப சேஞ்ச் ஓவர் பண்ண முடியும், உள்ளேயே ஏதாவது இன்டர்னல் சேஞ்ச் பண்ண முடியுமா, இல்ல வேலையே மாத்திட்டு போயிடலாமா, ஃபீல்டை மாத்திடலாமா, தொழிலை மாத்தலாமான்னு ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் ஜூன் மந்த்ல இருந்தே இருந்திருக்கும். இப்ப வரைக்கும் அது உங்களால செயல்படுத்த முடியாம கூட போகலாம். ஆனா இந்த மந்த் நீங்க பிளான் பண்ணிக்கோங்க, ஜூன் மந்த்ல எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. ஏன் ஜூன் மந்த்ன்னு சொல்றேன்னா, உங்க ராசியில குரு அமர்வுல இருக்கிறாரு. உங்களுக்கு கொஞ்சம் சோதனைகளை அதிகமா தான் கொடுப்பாரு. அதாவது என்னன்னா உங்களை தப்பு செய்யவே விட மாட்டாரு. உங்களுக்கு ஒரு சோதனைகளை கொடுக்குறாரு. 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அவர் வந்து உங்களுக்கு எந்த இடத்துலயும் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாரு. முக்கியமா உங்களுக்கு வேலை தொழில்ல குரு வந்து கடக ராசியில நுழையும் போது உங்களுக்கு 2ஆம் இடமா ஆகுது. அங்கிருந்து 9ஆம் பார்வையா உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கும் சனியை பார்வையிடுறாரு. அப்போ உங்களுக்கு வேலை தொழில நல்ல மாற்றம் இருக்குது. அதனால இப்ப உங்களுக்கு பிளான் பண்ணிக்கக்கூடிய மாதமா இருக்கு. ஏன்னா உங்க ராசி அதிபதி புதன் இப்ப 10ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. உங்களுக்கு இப்ப வேலை தொழில்ல என்ன பண்ணலான்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் நம்மளுடைய ஜாப் ஸ்டைலை எப்படி மாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் கிடைக்கும். அதனால இப்போதுலேருந்து ட்ரை பண்ணுங்க. ஜூன் மாதத்துல அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபேமிலி வைஸ் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாருமே வந்து சப்போர்ட்டிவா தாங்க இருப்பாங்க. உங்களுக்கு பெருசா பிரச்சனைகள்ன்றது இருக்காது. ஒரு பக்கம் ஏதாவது பிரச்சனை இருந்தாலுமே சரி, இன்னொரு பக்கம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளுகளும் இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு 16ஆம் இடத்துல தான் சுக்கிரன் இருக்கிறாரு. அதனால அவர் உங்களை கைவிட மாட்டாரு. அவர் உங்களுக்கு எப்பவுமே வந்து துணையா இருப்பாரு. ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதி அவர் சுக்கிரன். அதனால ஃபேமிலி வைஸ் இத்தனால ஒரு குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருந்தாலும் சரி, இப்பவும் அது சமாளிக்கக்கூடியதா தான் இருக்கும். இப்போ நீங்க வந்து பெருசா பயப்படணுன்றது அவசியம் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல செலவுகளும் அதிகமா ஏற்படும். அதாவது மாத பிற்பாதியில ஏப்ரல் 18க்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய நல்ல செலவுகள் அதிகமாவே ஏற்படுங்க. உங்களுடைய ராசியிலே குரு இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் ஏற்படும். அது பல பேருக்கு நீங்க வந்து நல்ல கைட்லைன்ஸ் கொடுக்கும்போது அவங்களும் உங்களுக்கு பாராட்ட செய்வாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்குது. ஏன்னா கடந்த 2-3 மாதமா பாத்தீங்கன்னா குரு வக்ரகதியில இருந்தாரு. என்ன பேசுறோம் என்ன சொல்றோன்றது கூட தெரியாம சில சமயம் நீங்க ஒரு குழப்பத்துல இருந்திருப்பீங்க. சில சமயம் தப்பா பேசிட்டு ஐயோ நம்ம மாத்தி பேசிட்டோமே, இப்படி பேசக்கூடாதுன்ற அந்த ஒரு
அந்த ஒரு கில்ட்டினஸும் வந்திருக்கும், செல்ஃப் ரியலைசேஷனும் ஏற்பட்டிருக்கும். இப்ப குரு வக்ர கதியிலிருந்து நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அதனால இதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெளிவாவே யோசிப்பீங்க. அடுத்து என்ன பண்ணலான்ற அந்த சிந்தனை ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பண வருவாயை இன்னும் எப்படி அதிகப்படுத்தலான்றதுல அதிக ஈடுபாடு வச்சுட்டு இருப்பீங்க. படிக்கும் மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா மிதுன ராசினருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா உங்க ராசி அதிபதி உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்காரு. என்னதான் அங்க உங்க ராசி அதிபதி நீச்சம் அடைந்தாலும் சரி, நீங்க யோகாதிபதி கிரகங்களோட தான் இருக்கீங்க. சனி உங்களுக்கு யோகாதிபதியா தான் இருக்கிறாரு. சூரியன் நல்ல பலமான கிரகம், செவ்வாயும் பலமான கிரகம். சோ பலமான கிரகத்தோடு நீங்க கூட்டணி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல கைட்லைன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு எங்கேயாவது ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அது மூலமா உங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். கெரியரை நம்ம எப்படி எடுத்துட்டு போலான்ற கைட்லைன்ஸும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா கிடைக்குங்க. அதனால மிதுன ராசினருக்கு முக்கியமா காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் எழுதுறீங்க, ஏதாவது எக்ஸாம் எழுதினாதான் வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்குன்னா அதுல எல்லாம் ரொம்பவே சூப்பரா கிளியர் பண்ணிட்டு வந்துருவீங்க. 10ஆம் இடத்துல தானே உங்க ராசி அதிபதி இருக்காரு. அப்ப உங்க வேலை தொழிலுக்கான அமைப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் நகர்வே செய்வாரு. அதனால இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, புதன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதே மாதிரி குரு உங்களுடைய வீட்லயே இருக்கிறாருன்றதுனால உங்களுக்கு ஒரு நல்ல வரன்களே வரும். லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்லயும் சரி, சின்ன சின்ன முட்டல் மோதல் எல்லாம் கடந்த 2-3 மாதம் இருந்திருக்கலாம், அதெல்லாம் இந்த மாதத்துல இருந்து சரியாயிடுங்க. அதனால ரொம்பவே ஜாலியா இருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இல்ல நேச்சர் பேபிக்கே நீங்க காத்துட்டு இருக்கீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த மாதத்துக்கு பாசிபிளா தான் இருக்கு. ஏன்னா எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமா தான் இருக்குது. அதனால இந்த மாதம் மிதுன ராசிக்கு ஓரளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் தக்க வைக்க முடியும். அதனால மிதுன ராசினருக்கு இந்த மார்ச் மாதம் பாத்தீங்கன்னா உங்க முயற்சிகள் நல்ல சக்சஸ் ஆகும். பல பேர்கிட்ட பாராட்டு கிடைக்கும். அதே மாதிரி புது பிளான்ஸ், அதாவது என்னன்னா மிதுன ராசி திரும்பவும் பழைய நிலைக்கு திரும்புது. நடுவுல ஒரு 2-3 மாசம் வந்து ஒரு பயத்திலயும் ஒரு குழப்பத்திலயும் ஒரு தயக்கத்திலயும் பதுக்கி இருந்த மாதிரி இருந்திருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஏப்ரல் மாதத்துல வெளியே வருவாங்க. டேய் என் இடம்டா, என் இடம் இது, என்னோட நேரம், நான் ஆடுறேன் பாரு அப்படின்ற மாதிரி ஆட்டத்தை ஆடுவாங்க. ரொம்பவே நல்லா இருக்குதான் சொல்லணும். கண்டிப்பா உங்க முயற்சிக்கு பாராட்டு கிடைக்குங்க. மிதுன ராசினர் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஏப்ரல் மாத ராசி பலன்ல கடக ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தாங்க பார்க்க போறோம். கடக ராசினர் கடந்த 3-4 ஆண்டுகளாவே ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அஷ்டம சனி உங்களை பாடா படுத்திருக்கும். உங்களுக்கு கடந்த ஆண்டே அஷ்டம சனி முடிவடைந்தாலுமே இன்னும் உங்களுக்கு பிரச்சனைகள் தீரல, சிக்கல் இன்னும் விலகலையே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, சிக்கல்கள் தீரலையே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அதாவது என்னன்னா சனியோட தாக்கங்கள் குறைஞ்சிச்சு. ஆனா ராகு கேது உங்களுக்கு சாதகமா இல்ல. உங்களுக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்குது, 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு ஒரு தடங்களை ஏற்படுத்தி கொடுக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேமிலியில பிரச்சனைகளை ரொம்ப அதிகமாவே ஏற்படுத்தி கொடுக்குது. நீங்க பேசும்போது ரொம்பவே கவனமா பேசுங்க, வார்த்தைகளை அதிகமா விட்டுடாதீங்க. நீங்க நான் பேசுறதே விட்டுட்டேன், பேசினா பிரச்சனையாவது, நான் பேசத்தே இல்லை அப்படின்னாலும் சரி, 10 வார்த்தை பேசுற இடத்துல ஒரு வார்த்தை தான் பேசுவீங்க. ஆனா அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு குத்தலாக தான் இருக்கும். உங்க வார்த்தையால நீங்க யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க. நீங்க ரொம்பவே ரொம்ப ரொம்ப எமோஷனல் சென்சிட்டிவ். எல்லாருக்குமே நீங்க உங்களோட எமோஷனலை சப்போர்ட் பண்ணுவீங்க, எமோஷனல் கைட்லைன்ஸ் கொடுப்பீங்க. ஆனா இப்ப நீங்களே வந்து அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னும் போது உங்களை நீங்க தயார்படுத்திக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குது. பிரச்சனைகள் முக்காவாசி முடிஞ்சிருச்சு. எஸ், ராகு கேது தவிர மற்றது எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல ராகு மட்டும்தான் இருக்கிறாரு இந்த ஏப்ரல் மாதத்துல. உங்களுக்கு மார்ச் மாதம் ரொம்பவே கடினமா இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஏப்ரல் மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, அந்த இடத்துல சூரியன், செவ்வாய், புதன். சோ 4 கிரக கூட்டணிகள் உங்களுக்கு இருக்கணும் போது அந்த பாக்கியங்கள் உங்களுக்கு அள்ளி தரக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கும். உங்களுக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருன்றதுனால நீங்க வேலை செய்யற இடத்துலயோ இல்ல தொழில் பண்ற இடத்துலயோ உங்களுக்கு ஒரு லாபகரமா உதவிகரமா யாராவது வருவாங்க, உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஸோ நீங்க பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்றீங்கன்னா உங்க பார்ட்னர் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல அனுகிரகம் கிடைக்கும். அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்களும் ஏற்படுங்க. அதே மாதிரி நீங்க வேலையில ரொம்ப தொந்தரவா இருந்தது, யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க பாத்தீங்களா,
இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி ரெஃபரன்ஸ் மூலமா நீங்க புது வேலைக்கும் நீங்க முயற்சி பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு அதுவும் கிடைக்கும். பதவி உயர்வை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல பதவி உயர்வும் இருக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வைஸும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. அதாவது மணி ஃப்ளோ உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்றேன். அவரே வந்து மாத பிற்பாதியில 11ஆம் இடத்துல நுழையிறாரு. ஸோ இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இவ்வளவு இருந்தும் எனக்கு செலவுகள் இன்னும் குறையிலையே அப்படின்னு கேக்குறீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கிறாருங்க. அதனாலதான் உங்களுக்கு செலவுகள் தொடர்ந்து இருந்துட்டே இருக்குது. ஓகேங்களா? ஃபேமிலி வைஸ் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து தாங்க போகணும். விட்டு கொடுத்து போனா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது என்னன்னா வீட்டுல ஃபேமிலியில லேடிஸ்க்கு எப்படி இருக்கும்னா பழச அதிகமா நினைச்சு கவலைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க பழச அதிகமா விட்டுருங்க. புதுசா இப்ப பிரச்சனைகள் எதுவும் புதுசா வர்றதுக்கு இல்லை. பழைய பிரச்சனைகளை நீங்க விட்டுட்டாலே போதும். உங்க மனசு ரொம்பவே லேஸ் ஆயிடும். கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க, கொஞ்சம் அமைதியாவும் இருப்பீங்க. அதனால பழச தூக்கி போட்டுருங்க. அதையே நினைச்சு நீங்க இப்ப வருத்தப்பட வேணாம். இப்ப உங்களுக்கு நல்ல சாதகமான காலமா இருக்குது. எழுந்து ஓடுனா நம்ம சிகரத்தையே தொட்டுடலாம். அந்த மாதிரியான காலமா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த மாதத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை மூலமாக பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே மாதிரி வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை கரெக்டா தான் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கோமா அப்படின்ற டவுட்ஸும் அப்பப்போ இருக்கும். ஸோ இந்த மாதம் நீங்க பர்டிகுலரா எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க வேணாம். ராகுகேது 2/8 இருக்கிறதுனால நீங்க வந்து மேரேஜுக்கு டெசிஷனை ரொம்ப இதுவா ஈஸியா எடுத்துடக்கூடாது. 2-3 வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. நமக்கு இது கரெக்டா தான் பொருந்துமா அப்படின்றதெல்லாம் யோசிச்சு நீங்க முடிவு பண்ணணுங்க. முக்கியமா ரிலேஷன்ஷிப்ல. சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு ஹெல்த்தும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. அதாவது என்னன்னா ரொம்ப நாளா நீங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கண்கூடா தெரியும். எஸ் பரவாயில்ல, நான் கியூர் ஆயிட்டு வரேன், எனக்கு இப்ப எவ்வளவோ நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி கியூர் ஆயிட்டு வருவீங்க. அதனால ஹெல்த் வைஸும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல புதன் இருக்கிறார். படிப்புக்கு உரிய புதன் கிரகம் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு பாக்கியங்களை தான் அள்ளி வழங்குவாரு. ஸோ பேரண்ட் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபீஸ் எதுவும் கட்ட முடியல அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல்லாம் பண்ண வேணாம். இத்தனை நாள் வேணும்னா உங்களை வந்து பயமுத்தி இருக்கலாம். நீங்க நல்லா படிக்கணும்ன்றதுனால கொஞ்சம் மிரட்டிருக்கலாம். பட் ஃபீஸ் எல்லாம் கட்டிடுவாங்க. அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல சூரியன் நுழையிறாரு, சுக்கிரனும் இருக்கிறாரு. ஏப்ரல் 15ல இருந்து சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, சுக்கிரனும் அங்க இருக்கிறாருன்னும் போது அப்போ உங்களுக்கு வந்து வேலை தொழிலுக்கான ஒரு முயற்சிக்கான ஏற்பாடுகள் இந்த மாதத்துல உங்களுக்கு அதற்கான பிளான்ஸோ இல்ல அதற்கான கைட்லைன்ஸோ கிடைக்கக்கூடிய மாதமா இருக்கும். நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய அந்த வேலை தொழில் உங்களுடைய ப்ரொஃபஷன்ல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆழமான சிந்தனை ஏற்படும். அதுல ஒரு நல்ல தெளிவான சிந்தனையும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களுக்கு நல்ல கைட்லைன்ஸ் கிடைக்குது, உங்களுக்கு ரொம்பவே லாபகரமா இருக்குதுன்றதுனால நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாங்க. ஸோ கடக ராசினருக்கு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் பரவாயில்லையா தான் இருக்குது. ஃபேமிலியில நீங்க வந்து பழச யோசிக்காம விட்டு கொடுத்து போனாலே போதும். புது பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது. உங்களுக்கு ஃபினான்ஷியலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. செலவுகளை நீங்க தாங்க தவிர்த்துக்கணும். பட்ஜெட் போட்டு செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெருசா வந்து பண நெருக்கடின்றது ஏற்படாது. அதனால கடகராசினருக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்கு. உங்களுக்கு பலம் கூடுது, உதவிகள் நிறையவே கிடைக்கும் மற்றவங்க கிட்ட இருந்து. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கடகராசினர் யாரா இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சிம்ம ராசினருக்கு இந்த ஏப்ரல் மாத ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. சிம்ம ராசினருக்கு அஷ்டம சனி நடைபெற்றுட்டு இருக்கு. அஷ்டம சனி நடக்கிறதுனால எல்லாத்துலயும் கொஞ்சம் தடங்கள் தாமதம் எல்லாமே போயிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு குருவும் சுக்கிரனும் அதாவது சுப கிரகங்கள் ரெண்டுமே சாதகமா இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களால ஸ்மூத்தா மேனேஜ் பண்ண முடியுது. முக்கியமா என்னன்னா வேலை தொழில்ல, அதாவது என்னன்னா உங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருந்தாலும் சரி, வேலையில நிறைய ப்ரெஷர் இருக்கும், வேலை செய்யற இடத்துல யாருடைய சப்போர்ட் இருக்காது, தொழில் பண்ற இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு மந்தத்தன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கும், நிறைய டஃப்பான டைமாவும் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு அங்க பண வருவாய்க்கு குறைவு இல்லைங்க.
அதனால வேலை கண்டிப்பா இருக்கு. வேலையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களுக்கு வேலை எல்லாம் போகாது. வேலையில கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. குரு உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கு 2 சுபகிரகங்களும் நல்ல பொசிஷன்ல இருக்குது. அதனால உங்களுக்கு பண வருமானத்துக்கு நல்லா இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல கிரகங்களின் பலம் அதிகமா இருக்குது. முக்கியமா என்னன்னா உங்க ராசி அதிபதி சூரியன் 8ஆம் இடத்துல உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்குறாரு. சோ ஈகோ எதுவா இருந்தாலும் வச்சுக்காதீங்க. ராகு கேது வேற, கேது உங்களுக்கு ஜென்மத்துல இருக்குன்னும் போது அப்ப உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப விரக்தியா தான் இருக்கும். அந்த ஈகோயிஸ்டுக்கு நீங்க ஏற்படுத்திக்காதீங்க, கடந்து வாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதாவது இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நீங்க எந்த இடத்துல எல்லாம் ஒரு ப்ரெஸ்டீஜ பார்த்துட்டு இருந்தீங்களோ, கடந்த காலத்துல எதெல்லாம் உங்களுக்கு ஈகோ நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்களோ அந்த ஈகோவை தட்டி எழுப்பக்கூடிய மாதமா தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். அப்போ உங்களுடைய காரியம் ஆகணும்னா என்ன நடக்கணுமோ அதுக்கு அமைதியா வேலையை முடிச்சுட்டு வந்துருங்க. அங்க எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு பேச்சுனால ஏதாவது பிரச்சனைகள் உண்டாகலாம். நீங்க ஏதாவது புதுசா செயல்படும் போது அதனால பிரச்சனைகள் உண்டாகலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் சைலண்டா முடிச்சு நகர்ந்துறது தான் இந்த மாதம் உங்களுக்கு பர்டிகுலரா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது என்னன்னா, சனி உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்குன்னும் போது அப்போ உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துலயும் ஒரு தடங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதே மாதிரி செவ்வாய் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்க பலம் இழந்து காணப்படுறீங்க. உங்களுக்கு அந்த இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமா ஏற்படுது. லோ லெவல் கான்பிடன்ஸ்ல இருக்கீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதி சூரியனே 8ஆம் இடத்துல இருக்கிறாருன்னும் போது அப்ப உங்களுக்கு அந்த ப்ரெஷர் அழுத்தம் அதிகமா ஏற்படுது. அதுதான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, நீங்க எதெல்லாம் உங்களுடைய கௌரவம், உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய மரியாதை நினைச்சீங்களோ அதுக்கெல்லாம் சோதனை கட்டமா தான் இருக்கும் இந்த மாதம். புதன் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கணும் போது அப்ப சரியான நேரத்துல அந்த புத்தி வேலை செய்யாது. அதனாலதான் யார்கிட்டயும் எதுவும் பேசிக்காதீங்கன்னு சொன்னதே. அதனால உங்களுக்கு என்ன தேவையோ என்ன செய்யணுமோ அதை மட்டும் சைலண்டா செஞ்சுட்டு இருக்கிற இடம் தெரியாத மாதிரி இருந்துட்டீங்கன்னா புதுசா எந்த பிரச்சனைகளும் வராது. மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஏற்கனவே சிம்ம ராசினருக்கு இதற்கு நான் பலன் சொல்லியிருக்கேன். அதாவது என்னன்னா, நீங்க எப்பெல்லாம் இந்த மாதிரி பலம் இழந்து குன்றி காணப்படுறீங்களோ அப்பெல்லாம் காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுந்துக்கோங்க. சூரிய உதயமாகும் நேரத்துல நீங்க ஒரு விளக்கேற்றி பக்கத்துல ஒரு 5 நிமிஷம் உட்காந்துக்கோங்க. மெடிடேஷன் பண்ண தெரிஞ்சா மெடிடேஷன் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது மந்திரங்கள் ஏதாவது தெரியும், ஸ்லோகங்கள் ஏதாவது தெரியும்னாலும் அதை சொல்லிட்டு வாங்க. இல்ல எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, பிரச்சனை தான் ரொம்ப அதிகமா இருக்கு, என்னால எதுவும் பண்ண முடியலனாலும் சரி, அந்த தீபத்தை பார்த்து உட்காந்துட்டு வாங்க. உங்களுக்கு தீபம் தான் உங்களுக்கு ஒரு பலமாவும் இருக்கும். அதுதான் உங்களுக்கு சரியான ரெமெடியும் கூட. ஏன்னா நீங்க ஒரு சுப்ரீம் ஸ்டார், நீங்க ஒரு சுப்ரீம் கிரகம். அந்த சுப்ரீம் கிரகத்துக்கு இப்ப கொஞ்சம் பலம் இழந்தாலும் சரி, அது திரும்பவும் அது பலமா வந்துடும். அடுத்த வருஷம் நீங்க சூப்பராயிடுவீங்க. அடுத்த வருஷம் உங்க லெவலே வேற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஆண்டு பர்டிகுலரா இந்த மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு அஷ்டம ஸ்தானத்துல பலம் அதிகமா இருக்குன்னும் போது யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்றதே தெரியாது. யாரா இருந்தாலும் நம்மளை பழி வாங்கறதுக்காக வந்தாங்களோன்ற அந்த சிந்தனை நமக்கு அதிகமா ஏற்படும். ஏன்னா புதன் 8ஆம் இடத்துல இருக்குன்னும் போது நமக்கு தேவையில்லாத சிந்தனையெல்லாம் எனக்கு கூட ஏற்படுத்தி கொடுக்கும். மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப், இப்ப நீங்க லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனைங்க இருக்கதான் செய்யும். பிரச்சனை இல்லையா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுங்க. பிரச்சனை இருந்தாலும் சரி இப்ப புரிய வச்சு சமாதானப்படுத்தலாம், இப்பவே அந்த பிரச்சனையை முடிக்கலாம்னு ட்ரை பண்ணாதீங்க, விட்டுடுங்க. அது பர்டிகுலரா இந்த 1 மந்த் விட்டுடுங்க. ஏன்னா உங்க ராசி அதிபதியே உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறைவு பெற்றுட்டாரு. அவரு நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 15க்கு அப்புறம் சூரியன் உச்சம் அடைகிறாரு. உங்க ராசி அதிபதி உச்சம் அடையும் போது ஏப்ரல் மாதம் முற்பாதி தான் கொஞ்சம் கவலையா இருக்கும், கொஞ்சம் பயமா இருக்கும், கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமா இருக்கும். ஆனா ஏப்ரல் மாத பிற்பாதி 15க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் எல்லாம் போயிருந்ததுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதெல்லாம் நல்லாவே டெவலப் ஆகும். ஓ, யார் என்ன பண்ண முடியும், என்னுடைய சொந்த முயற்சியில நான் வென்று வருவேன்டா அப்படின்ற அந்த ஒரு தைரியமும் உத்வேகமும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால மாத முற்பாதி ரொம்பவே கவனமா இருந்துக்கோங்க. மாத பிற்பாதி உங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் தான் உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜியா இருக்கும். அதுக்காக தான் நான் உங்களை அந்த தீப வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்றேன். காலையில சீக்கிரமா எழுந்துக்கோங்க, சூரிய உதயத்தை பாருங்க, உங்களுடைய கிரகத்தை நீங்க அதிகமா பார்த்துட்டு வாங்க. அது உங்களுக்கு நல்ல பலமா செயல்படும். சரிங்களா? சோ ரிலேஷன்ஷிப்ல
மெயின்டைன் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். பிரச்சனைகள் இருக்குதுன்னா அப்புறமா கூட பேசி தீர்த்துக்கலாம். இந்த மாசம் போய் பேசணும்னு நினைக்காதீங்க, இன்னும் பிரச்சனைகள் அதிகமாவே ஏற்படும். அடுத்ததா பாத்தீங்கன்னா மேரேஜ்க்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த 1 மந்த் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அஷ்டம இடத்துல நிறைய கிரகங்கள் கூட்டணி இருக்கும்போது முதல்ல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான வரன் இப்ப வராது. முக்கியமா இந்த மாசம் வரவே வராது. அதனால இந்த மாசம் இதை தவிர்த்துக்கிறது தான் நல்லது. ஃபேமிலிலையும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி ஃபேமிலியில ஏதாவது மெடிக்கல் செலவு ஏற்படும், உங்களை ஹெல்த் கேர் எடுத்துக்கிற மாதிரியே உங்க ஃபேமிலியில உங்க கூட பிறந்தவங்க, அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, ஒய்ஃபா இருந்தாலும் சரி, பசங்களா இருந்தாலும் சரி, எல்லோருடைய ஹெல்த்தையும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. எல்லாரையும் கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போங்க. அனுசரிச்சுட்டு போகும்போது பிரச்சனைகள் குறையும். சரிங்களா? அதாவது என்னன்னா புதன் 8ஆம் இடத்துல மறைவு பெற்றுட்டாரு, நீச்சம் அடைஞ்சிருக்காருன்றதுனால எங்க எது பேசணும்ன்றது நமக்கு தெரியாது. தேவையில்லாத இடத்துல பேசி பிரச்சனையை வளர்த்துருவோம். அதுவும் இல்லாம சனியும் அங்க கூட இருக்குன்னும் போது நம்மளுடைய சூரியனும் அந்த இடத்துல மறைவு பெற்றிருக்காரு, மாத முற்பாது இல்லை அப்படின்னும் போது அப்போ நமக்கு இந்த மாதிரி பேச்சுனால தேவையில்லாத பிரச்சனைகள் அது பஞ்சாயத்து வரைக்கும் கொண்டு போகலாம். ஏன்னா செவ்வாய் அங்க இருக்குது. அதாவது ரொம்ப நல்ல பலமான கிரகங்கள் கூட்டணி 8ஆம் இடத்துல இருக்குன்னும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. வெளியே எங்கேயாவது டிராவல் பண்றீங்கன்ற போது நைட் டைம் டிராவலை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். தேவையில்லாத ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு ரொம்பவே நல்லதே இல்லை. தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 1 மந்த் அமைதியா இருங்க. முடிஞ்சா மெடிடேஷன் பண்ணுங்க. இல்லையா உங்களோட வேலை என்னவோ அதை மட்டும் செஞ்சுட்டு நீங்க சைலண்டா இருந்துறதே இந்த மாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சிம்ம ராசினர் இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அலர்ட் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு என்ன சின்ன சின்ன டிப்ஸ், இது ஃபாலோ பண்ணா ஏப்ரல் மந்த் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதாவது முக்கியமான முடிவுகளை நம்ம ஏப்ரல் மாத பிற்பாதியில எடுத்துக்கணும். ஏப்ரல் 15க்கு அப்புறம் எடுக்கும் போது அது உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும். சனி என்னதான் தனங்களை ஏற்படுத்தி கொடுத்தாலுமே சரி, குரு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுக்கிரன் இந்த மாதம் உங்களுக்கு 9ஆம் இடத்துலயும் 10ஆம் இடத்துலயும் இருக்குன்ற போது இந்த 2 கிரகங்கள் சுப கிரகங்கள் உங்களை கைவிடாது, உங்களை தாராளமா காப்பாற்றும். அதனால புது முயற்சிகள் எத்தனை தடங்கள் ஏற்பட்டாலும் திரும்ப திரும்ப முயற்சி எடுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கன்னி ராசினருக்கு இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னா, அதாவது கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கணுங்க. உங்களோட கோவத்தை, டென்ஷனை, ஸ்ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் குறைச்சிக்கணும் இந்த மாதத்துல பர்டிகுலரா. அதாவது என்னன்னா உங்க ராசி அதிபதி புதன் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து பார்வையிடுறதுனால ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு குழப்பங்கள் அதிகமா ஏற்படும். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்ற அந்த சிந்தனைகள் அதிகமா இருக்கும். ஸோ எதுலலாம் நீங்க கவனமா இருந்துக்கணும்னா, வேலை செய்யற இடத்துலயும் சரி, ஃபேமிலிலையும் சரி. அதாவது வேலை செய்யற இடத்துல ஒரு ப்ரெஷர் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா சூரியன், செவ்வாய், சனி 3 கிரகங்களும் அங்க பலமா கூட்டணி அமைச்சிருக்காங்க. அந்த இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி புதன் நீச்சம் அடைஞ்சிருக்காருன்னும் போது பாத்தீங்கன்னா, அப்ப உங்களுக்கு எதிரா வேலை செய்யற இடத்துல ஒரு பெரிய பலமான கூட்டம் இருக்கலாம். அவங்க ரொம்பவே பலமா உங்களை அப்போஸ் பண்ற மாதிரி இருக்கலாம், உங்களுக்கு எதிரா இருக்கலாம், செயல்படலாம். அந்த இடத்துல நீங்க அமைதியா விட்டு கொடுத்து போறதுதாங்க நல்லது. அதே மாதிரி இப்ப நான் இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு நான் மூவ் பண்ண முடியுமானா கண்டிப்பா வேணாம். இந்த மாதம் உங்களுக்கு அவ்வளவு சாதகமா இல்லை. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்க அந்த வேலை மாற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க. இப்ப நீங்க வேலையை விட்டு வந்தாலுமே சரி, உங்களுக்கு உடனே வேலை கிடைக்கிறதுக்கான யோகம் இல்லை. ஏப்ரல் மாதம் பிற்பாதியில பாத்தீங்கன்னா, அதாவது என்னன்னா சூரியன் உங்களுக்கு 8ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு. சோ உங்களுக்கு மேல இருக்கிற மேல் அதிகாரிகள் இன்னும் அது அவங்களோட பலம் தான் அதிகமா கூடும். அவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது, அனுசரிச்சு போறது நல்லது. அதனால்தான் வீடியோ தொடக்கத்திலே சொல்லிட்டேன், ஆங்கரை குறைச்சிக்கோங்க, ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கோங்க, தேவையில்லாத சிந்தனைகளை அதிகமா உருவாக்கிக்காதீங்க. எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, நான் மட்டும்தான் இவ்வளோ கஷ்டப்படணுமா, எனக்கே இப்படி நடக்குது அப்படின்ற சிந்தனை எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ, நமக்கு என்ன வேலை இருக்குதோ அந்த வேலையில மட்டும் கவனமா நம்ம செயல்படுத்திட்டு போக வேண்டியதான். ஃபேமிலிலையும் சரி ஒரு சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அது ரொம்பவே அவசியமான்றது யோசிங்க. நீங்க பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும்னா அது தேவையா, இப்ப கண்டிப்பா நம்ம சேஞ்ச் பண்ணிதான் ஆகணுமான்னு 2-3 வாட்டி யோசிங்க. யோசிச்சு முடிவு எடுங்க. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்லயும் சரி நிறைய சிக்கல்கள் இருக்கும், நிறைய கோபங்கள் ஏற்படும். அதாவது என்னன்னா ஈகோ தட்டி விடுற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் அதிகமா ஏற்படும். அதனால மோஸ்ட்லி ஆர்கியூமெண்ட் வரைக்கும் போகாம விட்டு கொடுத்து போறது நல்லது.
இல்லையா விட்டு கொடுத்து போக முடியலனாலும் சரி சைலண்டா நம்ம கிளம்பி வந்துடுறது கூட நல்லது. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ்லயோ எதுலயோ ஈடுபடும் போது பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமா இருக்காது, கண்டிப்பா உங்களுக்கு பாதகத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அதனால எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்லயும் நீங்க இப்ப தலையிட்டுக்காம இருங்க, அது உங்களுக்கு பெட்டரா இருக்கும். அதே மாதிரி மேரேஜுக்கான அமைப்பும் இந்த மாதம் அவ்வளவு சரியா இல்லைங்க. இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமா இருக்குது. 7ஆம் இடத்துல வந்து சூரியன், செவ்வாய், சனி, அதுக்கப்புறம் புதன் இந்த கூட்டணி எல்லாம் இருக்கணும் போது நீங்க எதிர்பார்க்குற மாதிரி எதுவும் வராது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் செட் ஆகாது. 8ஆம் இடத்துல சூரியன் மறைஞ்சிடறாருன்னும் போது அப்போ உங்களுக்கு அந்த மரியாதை, அந்த அந்தஸ்து உள்ள அந்த மாதிரியான இடத்துல இருந்து உங்களுக்கு வரன்கள் எதுவும் வராது. அதனால இந்த மாதத்தை நீங்க தவிர்த்துக்கலாம். வீட்டுல ஃபேமிலியில பர்டிகுலர் லேடிஸ்க்கு வந்து எப்படி இருக்கும்னா குழப்பங்கள் அதிகமா இருக்கும். நம்மள எல்லாரும் ஏமாத்துறாங்களோ அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை ரொம்ப அதிகமாவே ஏற்படும். அதனால யார் மேலேயும் ஒரு நம்பிக்கை ஏற்படாது. ரொம்ப பலவீனமா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம கூட இருக்கிறவங்களாம் உண்மையிலே நமக்கு நல்லதுதான் நினைக்கிறாங்களா, இவங்களா நமக்கு கண்டிப்பா நல்லது செய்வாங்களா அப்படின்ற ஒரு தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத பயங்களும் அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி எல்லாம் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அந்த உறவை எப்படி நம்ம நல்ல முறையில மேம்படுத்திக்க முடியும்? ஏதோ டைம் சரியில்லை இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்கன்றனாலும் அவங்களுக்கும் அந்த கோபமும் அந்த பிரச்சனைகளுக்கான வீரியமும் ஏற்படும்ல. அதனால உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய குழப்பத்தையும் நீங்க வெளிப்படுத்திக்காம இருந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஓகேங்களா? கன்னி ராசினருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்ல கேர் எடுத்துக்கணும். முக்கியமா வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால சாப்பிட்ற விஷயத்துல ரொம்பவே கவனமா இருந்துக்கோங்க. ரொம்ப எளிமையான ஃபுட்டை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுல சமைச்ச உணவுகளை எடுத்துக்கோங்க. அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடுறது பெட்ரு. ஏன்னா அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும், உடல் உஷ்ணம் அதிகமா ஏற்படும். அதனால நீங்க வெளியில இருந்து உணவை தவிர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேலை செய்யற இடத்துலயும் சரி விட்டு கொடுத்து போங்க. முக்கியமா உங்களுக்கு பார்ட்னரா யாருன்னா இருக்கிறாங்க, தொழில் பண்றீங்கன்னா அந்த இடத்துல நீங்க விட்டு கொடுத்து போனா மட்டுமே அந்த வேலை அது அடுத்த லெவலுக்கு போகும். ஓகேங்களா? நீங்க வந்து கேட்கிற கேள்வி எல்லாம் நியாயமா கூட இருக்கலாம், நேர்மையா கூட இருக்கலாம். ஆனா உங்களுக்கு அந்த பதில் அதே மாதிரி வரும்ன்றதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இந்த மாதம் பர்டிகுலரா உங்களுக்கு எந்த பதிலும் சாதகமா இருக்காது. அதனாலதான் யார்கிட்டயும் ஆர்கியூமெண்ட் பண்ண வேணாம்னு சொல்றது. நீங்க எந்த மாதிரியான வழிபாடு பண்ணலாம்னா பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் கோயில்ல இருக்கிற ஹனுமனுக்கு போய் வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா பெருமாளையும் நம்ம தரிசனம் பண்ண மாதிரியே ஆச்சு. பெருமாள் கோயில்ல இருக்கிற ஆஞ்சநேயருக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா பெருமாளையும் நீங்க தரிசனம் பண்ண மாதிரியே ஆச்சு, கண்டக சனி காலகட்டம்ன்றதுனால ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ண மாதிரியே ஆச்சு. ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு எதிரியின் பலம் குறையும். ஓகேங்களா? அதுக்காக தான் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்றது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு கன்னி ராசினருக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் பாத்தீங்கன்னா குரு புதன் பரிவர்த்தனை நடைபெறுது. குரு புதன் பரிவர்த்தனை இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்க எங்கேயாவது இடம் மாறி நீங்க ஏதாவது கோர்ஸ் எதனா படிக்க போறீங்க, இல்ல ஃபாரின் போய் படிக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க, வேற இடத்துல நீங்க போய் ஸ்டே பண்ணி படிக்க போறீங்கன்னா, ஹாஸ்டல்ல போய் படிக்க போறீங்க, அதுக்கு எல்லாமே வந்து இது சாதகமாவும் இருக்கு, மற்றவங்களோட சப்போர்ட்டும் இதுல கிடைக்கும். ஸோ கன்னி ராசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குங்க. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களும் சரி, ஃபேமிலியா இருக்கிறவங்களும் சரி, விட்டு கொடுத்து தான் போகணும். அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி கெரியர்ல உங்களுக்கு கொலிக்ஸா இருக்கிறவங்க கிட்டயும் சரி உங்களுக்கு தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏற்படும். அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. யாரை நம்பணும், யாரை நம்ப கூடாதுன்றது அதுல ரொம்ப தெளிவா இருந்துட்டாலே போதும். இந்த மாதம் முழுக்கவே நீங்க ரொம்பவே கவனமா தாங்க இருந்தாகணும். ஏன்னா ஏப்ரல் மாத பிற்பாதியில கூட பாத்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு அஷ்டம ஸ்தானத்துல நுழைஞ்சிடறாரு. அதுக்காக தான் சொல்றது. அதாவது என்னன்னா அஷ்டம ஸ்தானத்துல சூரியன் நுழைஞ்சிடறாரு, புதன் இன்னும் அதே இடத்துல ஏப்ரல் 30 வரைக்கும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா எதிரிகளோட பலத்தை இன்னும் அதிகப்படுத்துது. அதுவும் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாவே ஏற்படுது. ஏன்னா உங்க ராசி அதிபதி புதன் வந்து நீச்சம் அடைகிறாரு. அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல பலம் குறைஞ்சிடுது, எதிரியோட பலம் அதிகமாகுது. அதனாலதான் உங்களை விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்றது, பெருமாள் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்றது. ஸோ கன்னி ராசினர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேற யாருன்னா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி எப்படி இருந்துக்கணும், என்ன வழிபாடு பண்ணணும்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல பயனுள்ளதாவே இருக்கும். முக்கியமான முடிவுகளை தவிர்த்துக்கோங்க. முக்கியமா பிளேஸ் சேஞ்ச் பண்ணாதீங்க.
வேலையா இருந்தாலும் சரி, ஃபேமிலியா இருந்தாலும் சரி, 2-3 வாட்டி நீங்க யோசிச்சு முடிவெடுங்க. அதுதான் ரொம்பவே நல்லது. வணக்கம். துலாம் ராசினருக்கு இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, துலாம் ராசினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி, செவ்வாய், சூரியன், புதன் கூட்டணிகள் இருந்தாலுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து அங்கிருந்து உங்க ராசியை பார்வை செய்யறாரு. உங்களுக்கு நல்லா இருக்குது. அதாவது சுக்கிரன் பார்வையும் உங்க ராசி மேல விழுது. குருவோட பார்வை, குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இப்ப குருவோட பார்வையும் உங்க மேலேயே விழுதுன்னும் போது உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. வேலை தொழில்ல இத்தனை நாள் ஒரு ஏதோ ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுட்டே இருந்திருக்கும். ஏதோ ஒரு சேஞ்சஸ் வராதான்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியான இன்டர்னல் சேஞ்சஸ்க்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு. அதாவது வேலையை விட்டு போகக்கூடாது, ஆனா எனக்கு வேலையில ஒரு நல்ல சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாகணும். இல்லையா, எனக்கு ப்ராஜெக்ட் மட்டும் மாறினா போதும், இல்ல டீம் மாத்திட்டா போதும், மேனேஜர் மாறிட்டா போதும் நீங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதற்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதத்துல இருக்கு. ஏன்னா சூரியன் செவ்வாய் எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. உங்களுக்கு 6ஆம் இடத்துல வேலைக்கான அமைப்புல தான் இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குது. வேலை தொழில்ல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அதுவும் நீங்க தொழில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பார்ட்னர் மூலமா உங்களுக்கு நல்ல லாபங்கள் அதிகமா ஏற்படக்கூடிய மாதமா இருக்கும். முக்கியமா நீங்க கலைத்துறையில இருக்கிறீங்க, இல்ல டீச்சிங், பேங்கிங் இந்த மாதிரியான அமைப்புல நீங்க இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு வேலையில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படும். அதே நேரத்துல நல்ல பாராட்டுகளும் கிடைக்குங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபேமிலி வைஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்குது. இத்தனை நாள் அவங்க கேட்டே நீங்க ஒரு எதிரி மாதிரி, கண்டிப்பா மார்ச் மந்த் அப்படிதான் இருந்திருக்கும். நீயா நானு ஒரு போட்டி போடுற மாதிரி இருந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஃபேமிலியில ஒரு அந்யோன்யம் அதிகமா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிறது, அனுசரிச்சுட்டு போறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறதுன்ற மாதிரி இந்த மாதம் நல்லா இருக்கும். இந்த மாத பிற்பாதியில கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் உங்க ராசியை பார்வை செய்யற வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குது. புது வாய்ப்புகள் உருவாகுது. மத்தவங்களும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்றாங்க. ஆனா சூரியன் இந்த தமிழ் புத்தாண்டு அப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்துல மேஷ ராசியில் உச்சம் அடைகிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா நீங்களும் பலமா இருப்பீங்க, உங்களுக்கு எதிரியா இருக்கவங்களும் பலமா இருப்பாங்க. அப்போ 2 யானையும் மோதிக்கிற மாதிரிதான் ஹீட் ஆர்கியூமெண்ட்ஸ் அதிகமா வரும். அதனால அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஏன்னா அலர்ட் பண்ணிடுறேன், அடுத்த 2 வாரம் எப்படி இருக்கும், முதல் 2 வாரம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டேன், அடுத்த 2 வாரம் எப்படி இருக்கும்ன்றதுதான் உங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுத்துறேன். ஸோ தேவையில்லாத ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். ஃபேமிலி வைஸ் இந்த மாதிரி இருக்கு. கெரியரும் சொல்லிட்டேன். அடுத்தது லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஏதாவது சுமூகமா முடிச்சுட்டு வீட்டுல நீங்க ஏதாவது தெரிவுபடுத்தி நீங்க வீட்டுல மேரேஜுக்காக ப்ரொபோசல் இது பண்றீங்கன்னாலும் சரி, அவங்களும் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கூடிய மாதமா தான் இருக்கு. அதனால இந்த மாதத்துல தாராளமா சொல்லலாம். நீங்க கண்டிப்பா உங்க வீட்லயும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. மேரேஜுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களுக்கு இன்னும் 2-3 மாதம் தான் இருக்குது. குரு பலன் நல்லா இருக்கு. அதனால இந்த மாதத்துல நீங்க பேசி நீங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ துலாம் ராசினருக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல நீங்க இந்த மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜூன் மாதத்துல இருந்து உங்களுக்கு குரு பலன் இருக்காது. ஸோ இந்த ஏப்ரல் மே மாசம் வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ வீட்டில் நீங்க பேசுங்க. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க வீட்டில் பேசுங்க. இல்லை நான் மேரேஜுக்காக காத்துட்டு இருக்கேன், நல்ல லைன்ஸ் வரும்னா கண்டிப்பா வரும். ஏன்னா உங்க ராசி அதிபதி சுக்கிரன் உங்களை பார்வையிடுறாரு. அதே மாதிரி குரு பார்வையும் இருக்கு. 2 சுபகிரக பார்வைகள் உங்க வீட்டை தாங்க பாக்குது, உங்களை தாங்க பாக்குதுங்க. அப்போ என்னன்னா உங்க மேல எல்லாருக்கும் ஒரு நல்ல மதிப்பு, ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். நீங்க சந்தோஷப்படுற மாதிரிதான் தருணங்கள் எல்லாமே அமையும். அதனால இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வரனே வருங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல புதன் மறைவு ஸ்தானத்துல இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அங்க சூரியன் செவ்வாயோட கூட்டணிகள்லாம் இருக்குது. ஸோ நீங்க ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க, நீட் எக்ஸாம் எழுதுறீங்க, இல்ல ஜேஇக்கு எழுதுறீங்கன்னா இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு எழுதுறதுக்குலாம் இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லாவே மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இல்ல நீங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் இன்னும் அதிக கான்சென்ட்ரேஷனோட இன்னும் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பா நீங்க போடுற எஃபர்ட்டுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்க ராசி அதிபதி உங்களுக்கு நல்ல பலமாவே தான் இருக்கிறாரு.
ஓகேங்களா? ஸோ துலாம் ராசினருக்கு இந்த மாதம் முழுக்கவே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. மாத பிற்பாதியில கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் பலம்லாம் இருக்குன்றதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமா உங்களுக்கு தாக்கலாம். அதற்கான பாதிப்புகள் அதிகமா ஏற்படலாம். அதே மாதிரி நீங்க வேகமா ஏதாவது நடந்து போகும்போதோ இல்ல வெயிட் எதனா அதிகமா தூக்கும் போதோ பாத்தீங்கன்னா அதனால உங்களுக்கு உடல் பிடிப்பு ஏதாவது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ துலாம் ராசினர் இந்த மாதம் அதிகமா நீங்க கவனிக்க வேண்டியது உங்க ஹெல்த்தை தான். ஹெல்த்தை கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. மற்றபடி நீங்க எதிர்பார்த்த ஒரு இடமாற்றம்ன்றது உங்களுக்கு வேலையில அமையுது. உங்களுக்கு ஃபேமிலியில நல்ல சப்போர்ட் கிடைக்குது. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு சாதகமா இருக்கு. மேரேஜ் அலைன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே திருப்திகரமா முடிஞ்சிடும். லேடிஸ்க்கு ஃபேமிலியில நல்ல சப்போர்ட்டும் கிடைச்சிடும். ஹெல்த்தை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டாலே போதும். மற்றபடி இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச துலாம் ராசினர் யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏப்ரல் மாத பிற்பாதியில கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்கணும்னு அவங்களும் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். விருச்சிக ராசினருக்கு இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். விருச்சிக ராசினருக்கு கடந்த 2 மாதம் கொஞ்சம் கடினமா தான் இருந்திருக்கும். குழப்பங்கள் அதிகமா இருக்கும், மன அழுத்தங்கள் அதிகமா இருந்திருக்கும். ஆனா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குதுங்க. அதாவது என்னன்னா உங்களுடைய முயற்சிகளால உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். லக்குன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா கிடையாதுங்க. அதாவது என்னன்னா சுப கிரகங்களான சுக்கிரனோட அமைப்பும் சரி 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கு. உங்களுக்கு 2க்குரிய அதிபதியான குருவும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாரு. அதனால உங்களுக்கு யாருடைய சப்போர்ட் கிடைக்கலனாலும் சரி உங்களுடைய சொந்த முயற்சியினால உங்களுடைய சொந்த உழைப்புனால உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா தொழில்காரகனான சூரியன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அங்க சனி செவ்வாய் புதனுடன் கூட்டணி அமைக்கிறாரு. அப்ப நீங்க ஒரு முயற்சி எடுத்து போராடினீங்கன்னா கண்டிப்பா அது வெற்றி பெறலாம். வேலை தொழில இப்படிதாங்க இருக்கும் உங்களுக்கு. அதாவது நீங்க உங்களை ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டமா தான் இருக்கும். உங்களுடைய திறமை எல்லாமே வெளிப்படக்கூடிய காலகட்டமா தான் இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய வெற்றியும் உங்களுக்கு கிடைக்க போகும் பாராட்டு எல்லாமே உங்களுடைய முயற்சிகளையும் உங்களுடைய உழைப்பிற்கான வெற்றியும் தான். கண்டிப்பா அந்த இடத்துல லக்குன்னு யாரும் ஈஸியா சொல்லிடவே முடியாதுங்க. நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதேதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எப்பவுமே நீங்க மற்றவங்களை பார்த்து நீங்க பொறாமப்படுறதோ இல்ல மற்றவங்க இவ்வளவு நல்லா மார்க் எடுத்துட்டாங்க, மற்றவங்க இவ்வளவு நல்லா படிச்சு முடிச்சுட்டாங்க, நம்மளால முடியலையே அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு நீங்க உங்களோட எஃபர்ட்டை போடுங்க. நிறைய நீங்க லேர்ன் பண்ணுங்க, நிறைய கத்துக்கோங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, உட்காந்து ஃபோக்கஸ்டா படிங்க. கண்டிப்பா இந்த டைம் பீரியட்ல இந்த ஏப்ரல் மந்த்ல நல்ல ரிசல்ட் எடுக்கலாம். ஃபேமிலி வைஸ் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போடுற மாதிரிதான் இருக்கும். அந்த இடத்துல நீங்க மத்தவங்க நம்மள மதிக்கல, மத்தவங்க நம்மள புரிஞ்சுக்கலே அப்படின்ற குழப்பங்களும் வருத்தங்களும் ஏற்பட்டாலுமே சரி, நீங்க என்ன வருத்தம் குழப்பம் இருந்தாலும் சரி உங்க வேலையை நீங்க முடிச்சிடுவீங்க. அதனால ஃபேமிலியில பெருசா நீங்க எதிர்பார்ப்பு வச்சுக்க வேணாம். ஃபேமிலியில எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க இருந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நிம்மதியும் அமைதியும் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஏப்ரல் மந்த் விருச்சிக ராசினருக்கு பாத்தீங்கன்னா எந்த இடத்துல யாருடைய எதிர்பார்ப்பும் நீங்க இல்லாம யாருடைய பக்க பலம் துணை கிடைக்குமான்ற எந்த ஒரு குழப்பங்களும் எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லாம இருந்தாலே போதும். உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ரொம்பவே அழகா கடந்துடலாம். அதாவது என்னன்னா குரு உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் உங்களுக்கு 2க்குரிய தனுசு வீட்டை அவர் பார்வை செய்யறாருன்னும் போது உங்களுக்கு பண வரவு ரொம்பவே நல்லா இருக்கு, திருப்திகரமா இருக்குது. அதே மாதிரி சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. அப்ப பண வரவு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு செலவுகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. ஸோ பண வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருக்கு. ஸோ பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. நீங்க அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நெஞ்செரிச்சலுக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாவே ஏற்படும், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாவே ஏற்படும். அதனால விருச்சிக ராசினர் அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடல் உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளையும் தவிர்த்து கொள்றது நல்லது. ஏற்கனவே நமக்கு சித்திரை மாசம் தொடங்க போது வெயில், நல்ல பங்குனி வெயில் பல்ல இழிக்குதுன்றாங்க. அப்படி இருக்கும்போது அப்ப நீங்க உங்க உணவை ரொம்ப எளிமையா எடுத்துக்கோங்க. ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளா எடுத்துக்கோங்க. நிறைய காய்கறிகள் பழங்களை சேர்த்துக்கோங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வயிறு ரொம்ப சில்லுன்னு இருக்குனாலே உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும், எந்த ஒரு ஹெல்த் பாதிப்பும் ஏற்படாது.
விருச்சிக ராசினர் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கவனமா தாங்க இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் மறைவு பெற்று இருக்காரு. அதே மாதிரி குருவும் மறைவு ஸ்தானத்துல இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா புதுசா ஏதாவது ரிலேஷன்ஷிப் ஏதாவது உருவாகுதுன்னும் போது அது நமக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு 2-3 வாட்டி வெரிஃபை பண்ணிட்டு நீங்க ஹோல்ட் ஆன் பண்ணிக்கோங்க. எதுலயும் கமிட்மெண்ட்டை ஏற்படுத்திக்காதீங்க. மேரேஜ் வயசும் சரி, நீங்க எதிர்பார்க்கிற வரவுன்றது இப்ப இருக்காது. ட்ரை பண்ணுங்க, அதிக முயற்சி எடுங்க. சப்போஸ் உங்களுக்கு மேரேஜுக்கு ஏற்கனவே ஏஜ் அதிகமாயிடுச்சுன்னா அப்ப நீங்க இந்த டைம்ல முயற்சி எடுக்கலாம். வர நல்லதா இருக்கா இல்லையான்னு 2-3 வாட்டி வெரிஃபை பண்ணிட்டு நீங்க முடிவு எடுக்கிறது நல்லதா இருக்கும். ஃபேமிலியில விட்டு கொடுத்து போனுங்க, புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனைகள் குறையும். ஃபேமிலி விஷயம்ன்றது உங்களுக்கு அப்படிதான் இருக்கு. அதாவது என்னன்னா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேணாம். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, இல்ல எனக்கு எங்கேயாவது ஏதாவது யாருன்னா ஏதாவது செஞ்சிட மாட்டாங்களா, யாராவது ஏதாவது கொடுத்துட மாட்டாங்களா, நமக்கு எப்போ அந்த துணை கிடைக்கும், நமக்கு எப்போ அந்த பலம் கிடைக்கும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பையும் அந்த ஒரு ஏக்கத்தையும் நீங்க வளர்த்துக்காம இருக்கிறது உங்களுக்கு பலமா இருக்கும். ஜூன் மாசத்துல இருந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது எல்லாமே மாறிட போகுது. ஸோ இந்த ஏப்ரல் மந்த் மட்டும்தான் இப்படி இருக்கும். மே மாசத்துலயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஏப்ரல் 1 மாசம் மட்டும் கொஞ்சம் அமைதியா பொறுத்து போங்க. நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுல அதிக முயற்சி எடுத்து எஃபோர்ட் போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். தனுசு ராசினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா, அதாவது தனுசு ராசிக்கு பொறுப்புகள் அதிகமாவே ஏற்பட்டிருக்கோங்க. குடும்பத்தை தான் தக்க வச்சுக்கணும், தான் கேர் எடுத்து பார்த்துக்கணுன்ற அந்த சூழ்நிலையும் அதிகமாவே இருக்கும். ஃபேமிலியில எப்பவுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்க வேலை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு வேலையிலயும் சரி, தொழிலையும் சரி ஒரு புது மாற்றத்துக்கான அமைப்பா இந்த மாதம் நல்லா இருக்குங்க. அப்போ நீங்க உங்க வேலையை மாத்திக்கணும்னு ட்ரை பண்றீங்களா, இல்ல தொழில ஏதாவது புதுசா உருவாக்கணும்னு ட்ரை பண்றீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. அதுவும் உங்க ராசி அதிபதி குரு உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து உங்களை பார்வையிடுறாரு. அதை விட அவரு இத்தனை நாள் வக்ரகதியில இருந்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் போராட்டமும் சிக்கலும் மனக்குழப்பங்களும் அதிகமா இருந்திருக்கும். இப்போ முழு முயற்சியா நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்ய தொடங்கலாம். இந்த 2 மாசம் உங்களுக்கான மாதம். என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ, என்னென்ன பிளான்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் இப்பயே எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. ஏன்னா ஒன்ஸ் உங்க ராசி அதிபதி குரு 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல பெற்றிருக்கும் போது அப்ப உங்களுக்கு கொஞ்சம் கடினமா தான் இருக்கும், ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 மந்த்ஸ்ல நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. அதுவும் இதுதான் வேலை, இதுதான் தொழில், இதைதான் இனிமேல் செய்ய போறோம் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணிக்கிறது இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சனி கூட்டணி இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கு. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது உங்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஒரு சுப கிரகம் இருக்குதுனாலே உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு 10ஆம் இடத்தின் அதிபதியான சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு அந்த வேலை தொழில்ல ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் அதிகமாவே ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன ஒண்ணுன்னா 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் கூட்டணி இருக்குதுல்ல, அப்போ உங்களுடைய ஃபேமிலியில ஹெல்த் கேர் எடுத்துக்கணும். குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்க ஹெல்த் கேர் எடுத்துக்கோங்க, அம்மாவோட ஹெல்த் கேர் எடுத்துக்கோங்க. அம்மா வழி உறவினர்கள், அதாவது அம்மா வயசுல எந்த மாதிரியான உறவுகள் உங்களுக்கு இருக்காங்களோ, மாமியாரா இருந்தாலும் சரி, அத்தையா இருந்தாலும் சரி, சித்தியா இருந்தாலும் சரி, பெரியமாவா இருந்தாலும் சரி, இவங்க யாருன்னா உங்க கூட இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த் பாதிப்பு இருக்கதான் செய்யும். அதனால உங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருடைய ஹெல்த் கேர் எடுத்துக்கோங்க. வீட்டுல ஏதாவது குடும்ப சொத்து தகராறு, சொத்து பிரச்சனை, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னா இந்த மாசம் அது இன்னும் அதிகமாவே சூடு பிடிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலையில ஒரு முன்னேற்றம் இருக்கும், இருந்தாலும் ஒரு தடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ கன்சிஸ்டன்சியா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு அதுல சக்சஸ் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்லயும் சரி, கடந்த 2 மாதத்துல ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ ஒரு சோகம், ஏதோ ஒரு வருடல் நெருடல் ஏதாவது போயிட்டு இருந்தாலும் இந்த மாதம் அது சரியாயிடுங்க. நீங்க உங்க ஃபேமிலியில நீங்க பேசி பாருங்க, கண்டிப்பா அது ஒத்துக்கலைனாலும் சரி அவங்க கன்சிடர் பண்ணக்கூடியதுக்கு இந்த 2 மாசம் கரெக்டா இருக்கும். ஏன்னா ஜூனுக்கு அப்புறம் உங்களால சொல்லவே முடியாது. ஸோ இந்த மாதத்துல நீங்க ட்ரை பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கு. ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனுசு ராசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குது. நல்லாவே உங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்.
ஓகேங்களா. அதுவும் உங்க கெரியர் சம்பந்தப்பட்ட படிப்பை நீங்க என்ன படிக்கலாம் அப்படின்ற அந்த தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைச்சிருங்க. தனுசு ராசினருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. மேரேஜ் அலைன்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் நல்ல வரனாவே வரும். இந்த மாதத்துல நீங்க மேரேஜ் டேட் பிக்ஸ் பண்ணிடுறது சாதகமா இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா இந்த 2 மாசம் தான் இருக்குது. நான் திரும்ப திரும்ப தனுசு ராசிக்கு ஏன் சொல்றேன்னா, குரு பலன் உங்களுக்கு ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. கடந்த 2-3 மாதம் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்காது. ஆனா இப்ப இந்த மார்ச் 23க்கு அப்புறம் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால அதுல இருந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. சோ ஏப்ரல் மந்த், மே மந்த் இந்த 2 மாசம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகும். இத்தனை நாள் முயற்சி எடுக்க முடியாம தடைப்பட்ட மாதிரி இருந்தது எல்லாமே இப்ப உங்களால சரி பண்ணி கொண்டு வர முடியும். அதனாலதான் திரும்ப திரும்ப குரு பார்வை இருக்கும் போதே உங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றது. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பையும் அதனாலதான் வீட்டுல இப்ப தெரியப்படுத்துறது பெட்டரா இருக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நடைபெறுதுன்றதுனால ஃபேமிலியில ஏதாவது ஒரு சிக்கல், பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு சகிப்புத்தன்மை எல்லாமே ஃபேமிலியில ஏற்படும். அந்த இடத்துல இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா நல்ல கிரகங்களும் இருக்கு, அசப கிரகங்களும் இருக்கு. அப்படின்னும் போது கொஞ்சம் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸும் வரும். சூரியன் செவ்வாயும் இருக்கு, சனியும் இருக்கு, புதனும் இருக்கு. ஆனா உங்களுக்கு குரு சுக்கிரன் ரொம்பவே நல்ல பொசிஷன்ல இருக்கு, குருவோட பார்வை இருக்குன்றதுனால உங்களால அதெல்லாமே சமாளிக்கக்கூடிய பக்குவமும் இருக்கு. ஓகேங்களா. சோ தனுசு ராசினர் நிறைய சவால்கள் வந்தாலும் உங்களால சூப்பரா எதிர்கொள்ள முடியும், சூப்பரா சேலஞ்ச் பண்ணி வின் பண்ணவும் முடியும். மேரேஜ் அலைன்ஸ் இருந்தாலும் சரி சூப்பரா செட் ஆகும் உங்களுக்கு. நீங்க எங்க ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கணும்னா, புது முயற்சிகள் எடுக்கிறீங்க, அதுல ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்குது, இருந்தாலும் சொத்து தகராறு, சொத்து விஷயம்னு இருக்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. புது முயற்சிகள் எடுக்கும் போது அர்த்தாஷ்டம சனி நடைபெறதுனால சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்படதான் செய்யும். அந்த இடத்துல நீங்க கன்சிஸ்டன்சியா எஃபோர்ட் போடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். தனுசு ராசினர் ஹெல்த் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. ஏற்கனவே சொன்னதுதான், அம்மாக்கா இருந்தாலும் சரி, உங்களுக்கா இருந்தாலும் சரி, ஹெல்த் சம்பந்தப்பட்டதுல உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாவே ஏற்படலாம். அதனால நீங்க எப்பவுமே ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பிரீத்திங் எக்ஸசைஸ் ஹெல்த் பார்த்துக்கோங்கன்னா எப்படின்னா, பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, அமைதியா இருங்க, காமா இருங்க. 4ஆம் இடத்துல இருக்க சனி வீட்டுல எப்பவுமே ஒரு தொந்தரவு, ஒரு பிரச்சனை, வீடு நிம்மதியே இல்லாத மாதிரி, வீட்டுல ஏதாவது ஒரு சட்ட சிக்கல் இருந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அடுத்தடுத்து கமிட்மெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். நீங்க ஒரு குடும்ப தலைவரா இருக்கீங்க, இல்ல குடும்ப தலைவியா இருக்கீங்கன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து கமிட்மெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். கொஞ்சம் கூட அந்த ரெஸ்ட் எடுத்த மாதிரியே இருக்காது. வீட்டுக்கு வீட்டுலதான் இன்னும் அதிகமா வேலை பாக்குற மாதிரி இருக்கும். வீட்டுல இருக்கவங்கள அதிகமா டேக் கேர் பண்ற மாதிரி இருக்கும். நாம வெளியே போய் வேலை பார்த்தாலும் வீட்டோட சிந்தனைகள் ரொம்ப அதிகமாவே இருக்குங்க. அதனால தனுசு ராசினர் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது நல்லது. அதே மாதிரி உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்க நீங்க வெள்ளம் எடுத்துட்டு போங்க. வீட்ல இருந்து வெள்ளம் எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் அப்பப்ப நீங்க கொடுத்துட்டு வாங்க. அந்த மாதிரி அடிக்கடி செஞ்சுட்டு வரும்போது குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. சனி என்னதான் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் சரி, உங்களுடைய குலதெய்வமும் அதே மாதிரி ஹனுமர் வழிபாடும் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய புது வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குது. அதுவும் தொழில் வேலையில உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்குது. அதே மாதிரி படிக்கும் மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பெஸ்ட் ரிசல்ட் நீங்க கண் கூட பார்க்கலாம். சோ தனுசு ராசினர் முயற்சி எடுத்தீங்கன்னா நல்ல சக்சஸ் கிடைக்கும். சோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேற யாருன்னா தனுசு ராசிகள் யாருன்னா இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கும். நன்றி, வணக்கம். மகர ராசினருக்கு இந்த ஏப்ரல் மாத ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. மகர ராசினர் கடந்த 7.5 சனி தாக்கத்தினால நிறையவே பாதிப்புகள் அதிகமா இருந்திருக்கும். புது புது முயற்சிகள் நிறைய எடுத்திருப்பீங்க. ஆனா எதுவும் இன்னும் செட் ஆகலை, இன்னும் என்னால எதுவும் ப்ராசஸ்க்கு கொண்டு போக முடியல, எனக்கு ஒரு முன்னேற்றம் தெரியல, இன்னமும் நான் ஸ்ட்ரக் ஆகி தான் நிக்கிறேன், ஏதோ ஒரு தடங்கள்ல நான் மாட்டிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு போன்லயும் சொல்லியிருந்தீங்க, ப்ரெடிக்ஷன் கேட்கும் போதும் சொல்லியிருந்தீங்க. அதாவது என்னன்னா, மகர ராசினருக்கு முயற்சி ஸ்தானத்துலதான் உங்க ராசி அதிபதி சனி இருக்கிறாரு. அதனால உங்களை சும்மாவே விட மாட்டாரு, நிறைய முயற்சிகளை எடுக்க வச்சுட்டே இருப்பாரு. இது மார்ச் மாதத்திலே பாத்தீங்கன்னா
உங்களுக்கு உங்க முயற்சிக்கான முன்னேற்றமும் உங்க முயற்சிக்கான லாபங்களும் அதிகமா தொடங்க ஆரம்பிச்சிருக்கும். அப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான லாபங்கள்ன்றதும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதமும் பாத்தீங்கன்னா உங்க முயற்சி ரொம்பவே நல்லா இருக்குங்க. இன்னும் அதிக முயற்சி எடுப்பீங்க. நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல இப்ப துணிச்சல் அதிகமாவே இருக்கும். ரொம்ப தைரியமா செயல்படுவீங்க. ஏன்னா சூரியன், செவ்வாய், சனி, புதன் 4 கிரக கூட்டணிகள் 3ஆம் இடத்துல இருக்கு. இதுல செவ்வாய், சூரியன் எல்லாம் ரொம்பவே பலமான கிரகங்கள். அதே மாதிரி உங்க ராசி அதிபதி கூட சனி கூட அவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால, இணைவு பெற்றிருக்கிறதுனால அவங்களுடைய பலம் உங்களுக்கு பெறுதுங்க. இந்த இடத்துல புதனும் இருக்கிறாருன்னும் போது உங்களுக்கு ஸ்மார்ட் திங்கிங் ஏற்படதான் செய்யும். ரொம்ப அழகா, அதாவது இத்தனை நாள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க. மகர ராசினர்னாலே பாத்தீங்கன்னா உழைப்புக்கு பேர் போனவங்க. அந்நியாயத்துக்கு உழைப்பீங்க. அதனால உங்களுக்கு ஒரு லாபமும் இல்லைன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு நீங்க பண்ண உழைச்சிட்டே இருப்பீங்க. இல்லையா ரொம்ப மந்தமா அமைதியா படுத்து தூங்கிடுவீங்க. இது ரெண்டுத்துலதான் இருப்பீங்க. ஒண்ணு அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல், இல்ல இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல். இந்த மாதிரி இருக்கிற மகர ராசினருக்கு இப்ப பாத்தீங்கன்னா உழைப்புக்கு மீறிய நல்ல ஊதியம் கிடைக்கக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்குது. சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்குன்றதுனால உங்களுக்கு வீட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சந்தோஷமான அமைப்பா தான் இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கு. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. ஏப்ரல் 20க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரே 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. சோ பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கும்போது அதுவும் உங்களுக்கு நல்லதா இருக்கு. ஏப்ரல் 15க்கு அப்புறம் சூரியன் உங்களுக்கு 4ஆம் இடத்துல நுழையும் போது பாத்தீங்கன்னா தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வீட்டுல ஏற்படும். இருந்தாலும் நீங்க அதை பெரிதுபடுத்தாம நீங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி லைஃபும் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்குங்க. கண்டிப்பா பழைய பிரச்சனைகள் எதுவுமே திரும்பவும் வராதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இத்தனை நாள் குரு வக்ரத்துல இருந்தாரு. இப்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. இப்ப உங்களுக்கு 12ஆம் இடத்துலயும் 2ஆம் இடத்துலயும் அவருடைய பார்வை இருக்குன்னும் போது செலவுகளும் இருக்குது, பண வருமானமும் இருக்குது, நிறைய டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. நிறைய டிராவல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சோ மகர ராசினருக்கு வேலை தொழில்ல ஒரு நல்ல முயற்சி எடுத்தா பிக் சக்சஸ் பார்க்கலாம். அப்போ மகர ராசினருக்கு வேலை தொழில நீங்க எடுக்க போகிற முக்கியமான முடிவுகள்னால பிக் சக்சஸ் கிடைக்க போகுதுங்க. ஃபேமிலியும் சரி, நீங்க விட்டு கொடுத்து போனா பெருசா பிரச்சனை இல்லை. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல யாருன்னா இருக்கீங்கனாலும் உங்களுக்கும் இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்லதா இருக்கு. 2ஆம் இடத்துல ராகு இருக்குன்றதுனால அளவா பேசிக்கிறது நல்லதுங்க. ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அதிகமா பேசும்போது அதுலயே உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். சோ நீங்க வார்த்தைகளை கட்டுப்படுத்தி நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு புதுசா எந்த சிக்கலும் புதுசா எந்த பிரச்சனையும் ஏற்படாது. 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால எப்பவுமே உங்களுடைய ஹெல்த் கான்சியஸா இருந்துக்கோங்க. ஏதாவது திடீர்னு ஏதாவது உடம்பு வலி, முதுகு வலி, இல்ல கழுத்து பிடிப்பு, கால் வலி ஏதாவது ஒண்ணு வந்துட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால நீங்க எப்பவுமே ஹெல்த் கான்சியஸா இருந்துக்கோங்க. முக்கியமா ஸ்டெப்ஸ் ஏறுறீங்க, இறங்குறீங்க, புதுசா எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படின்னும் போது நீங்க அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. படிக்கும் மாணவர்களுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க நல்ல முயற்சி எடுத்து படிக்கிறீங்கன்னா நல்ல ரிசல்ட் நீங்க பார்க்கலாம். ஹார்ட் ஒர்க் பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களால டாப் ஸ்கோர்ஸ் பண்ண முடியும். சோ படிக்கும் மாணவர்களுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. மேரேஜ்க்காக காத்துட்டு இருக்கீங்கனாலும் சரி, இந்த மாதத்துல இருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல அலைன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். வரக்கூடிய ஜூன் மாதத்துல உங்களுக்கு குரு பலன் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால இந்த மாதத்துல இருந்தே கூட உங்களுக்கு நிறைய நல்ல அலைன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். மகர ராசினருக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுடைய துணிச்சலான முடிவுகளால உங்களுடைய வாழ்க்கை பாதை, உங்களுடைய வேலை தொழில ஒரு பெரிய முன்னேற்றத்தை காண போறீங்க. 3ஆம் இடத்துல 4 கிரக கூட்டணிகள் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பா எல்லாரோட சப்போர்ட் கிடைக்குதுங்க. நெய்பர்ஸ் சப்போர்ட்டும் கிடைக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட பிறந்தவங்க, அதாவது உங்களுடைய எல்டர் பிரதர்ஸ், எல்டர் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களோட சப்போர்ட்டும் உங்களுக்கு நல்லாவே கிடைக்குதுங்க. ஃபேமிலியில சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது கொடுக்கறது எல்லாமே இந்த 2ஆம் இடத்துல இருக்க ராகு தான். சோ அதிகமா நீங்க பேசிக்காம இருந்தாலே போதும், உங்களுடைய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க இப்ப சோசியல் மீடியால எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. எல்லார்கிட்டயும் ரொம்ப தைரியமா செயல்படுவீங்க. எந்த முயற்சிகள் நீங்க ரொம்ப நாளா எடுக்க முடியாம தள்ளி போட்டுட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இந்த மாதத்துல நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி அது சக்சஸ்ஃபுல்லாவும் காட்டுவீங்க. கண்டிப்பா பாராட்டும் பெருமையும் உங்களுக்கு அள்ளி தரக்கூடிய மாதமா தான் இந்த ஏப்ரல் மாசம் இருக்குது. சோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா மகர ராசினர் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை சந்தோஷமா பகிருங்க. அவங்களும் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த தைரியமும் உத்வேகமும் தன்னால பிறக்கும். கண்டிப்பா அவங்களும் துணிச்சலா முடிவெடுத்து சக்சஸ் பார்ப்பாங்க.
அதாவது கும்ப ராசிக்கு இந்த ஏப்ரல் மந்த் எப்படி இருக்க போகுதுன்னா ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. உங்களுக்கு 7 சனி ஆரம்பிச்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பலவித போராட்டங்களும் பலவித சஞ்சலங்களும் தொந்தரவுகளும் அதிகமா இருந்திருக்கும். அதுவும் லாஸ்ட் இயர் மே மந்த்துக்கு அப்புறம் ஜென்மத்துல ராகு நுழைந்ததுல இருந்தே அடிக்கடி மனக்குழப்பங்களும் தேவையில்லாத பயம் பதட்டமும் அதிகமா ஏற்பட்டிருக்கும். மூட் ஸ்விங்ஸ் அதிகமா இருக்கும். ஏன் நம்ம கோவப்படுறோம், ஏன் வெறுப்பை கொட்டுறோம், எதுக்காக திடீர்னு சிரிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான மூட் ஸ்விங்ஸ் அதிகமாவே இருக்கும். இப்போ உங்களுக்கு மார்ச் மந்த்ல குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டதுனால திரும்ப உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியும். உங்களோட மூடை கரெக்டா மெயின்டைன் பண்ணி கொண்டு வர முடியும். அதுவும் ஏப்ரல் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசியில இருந்த கிரகங்கள் எல்லாமே நகர்ந்தது. ஜென்மத்துல ராகு மட்டும்தான் இருக்கிறாரு. இப்போது 2ஆம் இடத்துல பலம் கூடுது. அங்கதான் உங்க ராசி அதிபதி சனி இருக்கிறாரு. அங்கே கேந்திர கோணஸ்தானமான அதாவது உங்களுக்கு 7ஆம் இடம், உங்களுக்கு 10ஆம் இடம் மற்றும் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கான சூரியன், செவ்வாய், புதன் உங்க ராசி அதிபதி சனியோட கூட்டணி அமைக்கிறாங்க. இது எப்படி இருக்க போகுதுன்னா, அதாவது உங்களுக்கு பண வரவு நல்லாவே பெருகுங்க. நீங்க எந்த வேலை எந்த தொழில் ஈடுபட்டு இருந்தாலும் சரி, அங்க உங்களுக்கு ஒரு லாபகரமா தான் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பண வரவு ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி குடும்பத்திலயும் பாத்தீங்கன்னா இத்தனை நாள் வெறும் பிரச்சனைங்கன்ற மாதிரி போயிட்டு இருந்ததுல, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மந்த்லயே ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். ஏன்னா சனி சுக்கிரனோட இணைவு இருந்தது. இப்ப ஏப்ரல் மந்த் பாத்தீங்கன்னா அந்த சந்தோஷமும் இருக்குது, குழப்பமும் இருக்குது, பிரச்சனைகளும் இருக்குது. அந்த இடத்துல உங்களுடைய பேச்சுக்கு பலம் கூடுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய் ரெண்டுமே நல்ல பலமான கிரகங்கள் தான். அதனால உங்க வார்த்தைக்கு நல்ல மதிப்பு கிடைக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதன் அங்க இருக்கிறாருன்றதுனால ரொம்ப நுணுக்கமா பேசுவீங்க. எப்படி பேசினா இந்த காரியத்தை நம்ம சாதிக்கலான்ற அந்த சிந்தனை உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா குருவும் உங்க வீட்டை தான் பார்வை செய்யறாரு. அதனால இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மந்த் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்குங்க. 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. அப்போ உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸியா மத்தவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றக்கூடிய அமைப்பாவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உதவி செய்வாங்க. உங்களுக்கு எல்டர் பிரதர் எல்டர் சிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா கிடைக்கும். 2ஆம் இடத்துல சனியோட அமைப்புன்றதுனாலதான் இத்தனை நாள் குடும்ப பிரச்சனைகள் அதிகமா இருக்குது. இப்ப இந்த இடத்துல சூரியன், செவ்வாய், புதன் கூட்டணி எல்லாம் இருக்கே, அப்ப பிரச்சனைகள் இன்னும் அதிகமா ஏற்படுமான்னு கேக்குறீங்கன்னா உங்களுடைய பலம் கூடுது. ஓகேங்களா? பட் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். சோ பிரச்சனைகளை தவிர்க்கணும்னா பக்காவா பேசுங்க, ரொம்ப அழகா பணிவா பேசுங்க. ஏன்னா சூரியன், செவ்வாய் அந்த பணிவான வார்த்தைகளை பயன்படுத்தாது. ஆனா சனி அந்த இடத்துல இருக்கும்போது நீங்க பணிவான வார்த்தைகளை பயன்படுத்தினா மட்டும்தான், நீங்க கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் அந்த பிரச்சனையே முடிவுக்கு வரும். சோ பணிவா பேசுங்க. உங்க வார்த்தைக்கு கண்டிப்பா நல்ல மரியாதை கிடைக்கும். வாயுள்ள புள்ள பொழைச்சுக்கும். பணிவா பேசின பக்காவா உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். இதுதான் ஓகேங்களா? இதுதான் உங்களுடைய கோட் வேர்டு. இந்த மாசம் இப்படி நீங்க இருந்துட்டாலே போதும், உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துருங்க. அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பும் சரி ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு. ஸ்மூத்தா இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா ஓரளவுக்கு சமாளிக்க கூடியதா இருக்கும். மேரேஜுக்காக அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல வரன் வரக்கூடிய மாதமா தான் இருக்குது. கண்டிப்பா நீங்க முயற்சி எடுங்க. ஏன்னா குரு வக்ரம் அடைஞ்சிட்டாரு. உங்க ராசியை தான் பார்வையிடுறாரு. அதனால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வரனாவே வரும். உங்களுக்கு மேரேஜுக்கான அமைப்பு இன்னும் 2 மாசம் தான் இருக்குதுங்க. அதனால வரனை நீங்க சீக்கிரம் முடிச்சுறது பெட்டரா இருக்கும். ஜூன் மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு குரு பலன் கிடையாது. அதனால இந்த மார்ச் மந்த்ல இருந்தே உங்களுக்கு நல்ல வரன் வர தொடங்கி இருக்கும். இந்த மார்ச் டு மே மந்த்துக்குள்ள வரனை முடிச்சு நீங்க கல்யாண தேதியை குறிச்சே வச்சுக்கலாம். அடுத்ததான் ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க கவனமா தான் இருந்துக்கணும். முக்கியமா அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பழைய சாப்பாடை சாப்பிடாதீங்க, தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப காரமான உணவுகளை எடுத்துக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு சிக்கலையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றபடி கும்பராசினருக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுத போறோமா, எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்குங்க. நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதுக்கு 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். எஸ், ஏன்னா லாஸ்ட் நீங்க ஒரு 6 months நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் சரி, அதுல 70 to 80% மட்டும்தான் உங்களால ஸ்கோர் பண்ணிருக்க முடியும். பட் இப்ப நீங்க எஃபோர்ட் போடுறீங்கன்னா கண்டிப்பா 100% ரிசல்ட் கிடைக்கும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ்
கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, கண்டிப்பா டாப் மார்க்ஸ் எடுக்கலாம். ஹெல்த் வைஸ் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது ஃபேமிலியும் சரி, நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறீங்க, பணிஞ்சு போறீங்கன்னா அந்த இடத்துல உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீரும். நிறைய பேர் இந்த வெளிநாட்டுக்கு போறதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஜூன் மாதத்துல அதற்கான காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. நீங்க இப்போத்திலிருந்தே வேணும்னா நீங்க அதற்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா குரு பார்வை இருக்கும் போதே நீங்க என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு ஜூன் மாசத்துல கூட அதற்கான ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். ஸோ வெளிநாட்டுக்கு முயற்சி எடுக்கிறவங்க இந்த ஏப்ரல் மாதத்திலே தொடங்கிடுங்க. உங்களுக்கு ஜூன் மந்த்ல விசா ப்ராசஸ் கிடைச்சு நீங்க வெளிநாட்டுக்கு பயணிக்கக்கூடிய யோகம் ரொம்ப நல்லா வருது. குடும்பத்துல என்னதான் குழப்பம் இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் கலக்கங்கள் ஏற்பட்டாலும் சரி, அது பிரச்சனைய நீங்க உங்களால சமாளிக்கக்கூடிய மாதமா தான் இருக்குது. குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து நிம்மதி காணக்கூடிய மாதமா தாங்க இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கும்பராசினர் யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுடைய குடும்ப பிரச்சனைக்கு எப்பதான் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க. அதே மாதிரி முடிவுகளும் சரி, முயற்சிகளும் சரி, இந்த மாதத்துல நீங்க எடுங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு சக்சஸ் கிடைக்குங்க. ஏப்ரல் மந்த் ராசி பலன்ல நம்ம கடைசியா பார்க்க போறது மீன ராசிங்க. இந்த மீன ராசினருக்கு தாங்க 7.5 சனி போயிட்டு இருக்கு. ஜென்மத்துல சனி இருக்குது. கண்டிப்பா உங்களுக்கு குழப்பங்களும் கவலைகளும் கேள்விகளும் அதிகமா இருக்கதான் செய்யும். 7.5 சனி தாக்கத்தோட வீரியம் கொஞ்சம் அதிகமா ஆயிருக்கும் தான் சொல்லணும். ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் சனி இப்போ மீன ராசியில தான் இருக்கிறாரு. அதே மாதிரி குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. குரு வக்ர நிவர்த்தி, அதாவது உங்க ராசி அதிபதி குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டு 10ஆம் இடமான தனுசு வீட்டுல பார்வை செலுத்துறதுனால உங்களுக்கு வேலை தொழில இருந்த பிரச்சனைகளும் சிக்கல்களும் சரியாகுது. இதுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதியா இருக்குது, ஓரளவுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிட்டு. இருந்தாலும் ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமா தான் இருக்கு. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாருங்க. சுக்கிரன் இருந்தாலுமே, அதாவது உங்களுக்கு 2ஆம் வீடான மேஷ ராசியின் அதிபதி செவ்வாயும் உங்களுக்கு கலஸ்திரஸ்தான அதிபதியான புதனும் உங்க வீட்டிலே தாங்க இருக்கிறாங்க. சனியோட சூரியன் செவ்வாய் புதன் கூட்டணி இருக்குதுன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில மட்டும்தாங்க அந்த நிம்மதி இருக்கும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா மற்றவங்களுடைய அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மற்றவங்களுடைய ஒத்துழைப்புன்றது அவ்வளவா இருக்காது. கண்டிப்பா அதுல சிக்கல் பிரச்சனை இருக்குது. விட்டு கொடுத்து போங்க, அப்பதான் உங்களால அந்த குடும்பத்தை மேம்படுத்திக்க முடியும், அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும். தேவையில்லாத ஒரு சஞ்சலத்தையும் தேவையில்லாத மன அழுத்தத்தையும் நீங்க குடும்பத்துல வெளிப்படுத்தும் போது அது பிரிவு வரைக்கும் போகலாம். அதனால குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதே நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதுசா ஏதாவது முயற்சி எடுக்கிறதுனாலும் சரி, இந்த மாதத்துல கண்டிப்பா வேணாங்க. இந்த மாதத்துல நீங்க அதிகமா ஆன்மீக வழிபாடு ஈடுபடுறது நல்லது. அதை விட என்னன்னா மெடிடேஷன் பண்ணுங்க. ஏன்னா 4 கிரகங்கள் உங்களுடைய ராசியிலே இருக்கும்போது உங்களுக்கு மன அழுத்தங்கள் அதிகமா இருக்கும். ஒரே மாதிரி எமோஷன்ஸ் உங்களால ஹேண்டில் பண்ணவே முடியாது. அது எப்படின்னா, அதாவது கோபமும் வரும், வெறுப்பும் வரும், விரக்தியும் வரும், அழுகையும் வரும், துன்பம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த நேரத்துல நீங்க கண்டிப்பா ஆன்மீக சிந்தனையில அதிகமா ஈடுபடுத்திக்கோங்க. நிறைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கோயிலுக்கு போக முடியலனாலும் சரி, வீட்லயே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்க. சுவாமி பேர்களை சொல்லுங்க, ஸ்லோகங்களை அதிகமா படிங்க, சாமி பாட்டு அதிகமா கேளுங்க. இந்த மாதிரி நீங்க அதிகமா ஆன்மீக சிந்தனையில ஈடுபடுத்திக்கும் போது உங்களுக்கு அந்த துன்பம் துயரம் குறையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீன ராசினர் கோளாறு பதிகம் அதிகமா கேட்கலாம். வீட்டுல எப்பவுமே கோளாறு பதிகம் ஒலிக்க விடுங்க. அதை விட ஹனுமன் சாலிசா கேளுங்க. ஹனுமன் சாலிசான்றது என்னன்னா 7.5 சனியோட தாக்கத்தை குறைக்கும். உங்களுக்கு இருக்கிற அந்த துன்பம் துயரத்தை எல்லாத்தையும் தொடச்சு எடுத்துரும். அதனால ஹனுமர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க. மீன ராசினர் தொடர்ந்து ஹனுமன் வழிபாடு பண்ணும்போது அந்த 7.5 சனி பாதிப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி வருவீங்க. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டாலும் சரி, அதை நீங்க சரி பண்றேன்னு நீங்க எடுக்கிற முயற்சிகள் திரும்ப திரும்ப பிரச்சனைகளை அதிகமா ஏற்படுத்தி போகும். காலம் கடந்து போகும்போதே அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டைம் ஹீல் பண்ணும். ஓகேங்களா? நீங்க அவசரமா இப்பவே சரி பண்ண முடியாதா, இப்பவே நான் இதெல்லாம் சரி பண்ணணும்னு அவசரப்படாதீங்க. அது இன்னும் பிரச்சனைகளை அதிகமா ஏற்படுத்தி தான் கொடுக்கும். மேரேஜுக்காக காத்துட்டு இருந்தாலும் சரி, இந்த மந்த் முக்கியமா வேணாம். இந்த 2 மந்த் நீங்க தவிர்த்துக்கோங்க. ஏன்னா ஜூன் மந்த்ல உங்களுக்கு குரு பார்வை வருது. உங்க ராசி அதிபதி குரு உச்சம் அடைகிறாரு. அங்கிருந்து 9ஆம் பார்வையா உங்க வீட்டையே பாக்குறாருன்னும் போது குரு பலன் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால கண்டிப்பா உங்களுக்கு ஜூன் மந்த்ல இருந்து ரொம்பவே நல்ல அலைன்ஸ் வரும். ஸோ இந்த மந்த் நீங்க எதிர்பார்க்கவும் வேண்டாம். நல்ல அலைன்ஸும் வராது,
தவிர்த்துக்கோங்க. வர அலைன்ஸ்னாலும் சரி தவிர்த்துக்கிறது நல்லது. ஓகேங்களா? மீன ராசினர் ஆன்மீக சிந்தனையில அதிகமா ஈடுபடும் போது உங்களுக்கு இருக்கிற அந்த துன்பங்கள் விலகும். புது முயற்சிகள், வேலை தொழில நீங்க ஈடுபாடு பண்ணலாம். குடும்பத்துல விட்டு கொடுத்து போறது மட்டும்தான் நல்லது. அதே மாதிரி பிளேஸ் சேஞ்சஸ் எதுவும் இந்த டைம் பீரியடுக்கு வேண்டாங்க. இந்த டைம் பீரியட்ல நீங்க பிளேஸ் சேஞ்சஸ் ஏதாவது நீங்க ட்ரை பண்றீங்கனாலும் ஃபர்ஸ்ட் கிடைக்கவும் கிடைக்காது. அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு அங்க கிடைக்காது. சரி, நான் வேலையை மாத்திட்டு போனாவாது இல்ல வீட்டை மாத்திட்டு போனாவாது எனக்கு ஒரு இன்பம் இருக்காதா, எனக்கு ஒரு நிம்மதி இருக்காதான்னு கேட்டா கண்டிப்பா அங்க ஏதாவது ஒரு புது பிரச்சனைகள் தான் உருவாகும். அதுவும் இந்த ஏப்ரல் மாதத்துல எதுவும் செய்யவே வேண்டாம். ஜூன் மாதத்துல உங்களோட ராசி அதிபதி குரு உச்சம் அடைந்து உங்க வீட்டையே பார்வையிடும் போது உங்களுக்கு ஒரு நல்ல பலம் கிடைக்குது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ அந்த டைம்ல நீங்க வேலைக்கும் முயற்சி எடுக்கலாம். இல்ல வீடு ஏதாவது மாத்தி அமைக்கணும், வீடு எங்கேயாவது மாத்தி ரெனோவேட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, அதற்கான முயற்சிகளும் அப்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஏப்ரல் மந்த்ல அதிகமா நீங்க ஆன்மீகத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க. பங்குனி உத்திரம் வருது, அப்ப நீங்க வழிபாடு பண்ணுங்க. போய் கோயிலுக்கு, அப்ப திருக்கல்யாணம் பண்ற கோயில்ல போய் நீங்க இருந்து அந்த திருக்கல்யாணத்தை கண் குளிர பாருங்க. அதே மாதிரி அக்ஷய திருதை வருது, அப்போ நீங்க உங்களால முடிஞ்ச தொண்டு உதவிகளை எளிய மக்களுக்கு செய்யுங்க. முக்கியமா 7 சனி தாக்கம் அதிகமா இருக்கும் காலகட்டத்துல ரொம்பவே எளிமையானவர்களுக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தானம் தர்மம் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு அந்த கர்மாவை கழிக்கும். கண்டிப்பா இது புண்ணியங்கள் சேர்க்கக்கூடிய காலகட்டமா இருக்காது. 7 சனி என்பது என்னன்னா நம்மளுடைய கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய காலகட்டம் தான். அதனால்தான் அந்த காலகட்டத்துல சோதனைகள் அதிகமா ஏற்படுது. நம்ம ஏதாவது முயற்சிகள் ஏற்பட்டாலுமே அது எல்லாத்துலயும் தடங்களும் தாமதத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது. அதனாலதான் முயற்சிகள் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றது. கவர்மெண்ட் ஜாபுக்கு யாருன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் இந்த மே ஜூன் மந்த்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு உங்களோட ஜாதகத்துல அதற்கான அமைப்பு இருக்குன்னும் போது கண்டிப்பா மே ஜூன் மந்த் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க. சோ மீன ராசியினர் கண்டிப்பா ஹனுமன் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் அதிகமா இருக்குன்னா யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. நான் இந்த கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எவ்ரி மந்த் ஒவ்வொரு மாதமும் மைத்திரை முகூர்த்த நேரம் சொல்லிட்டு வரேன். அந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி அந்த நேரத்துல நீங்க உங்க கடன் அமௌண்ட்டை கட்டும் போது கண்டிப்பா உங்க கடன் பிரச்சனை தீருங்க. ஒவ்வொரு மாசமும் எந்த தேதியில எந்த நேரத்துல வருதுன்னு நான் ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டுட்டு இருக்கேன். அதனால என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு எப்போ எந்த நேரத்துல அந்த காசை கட்டி இல்ல சேவிங்ஸ் எப்ப தொடங்கணும்ன்றது கூட அந்த மைத்திரை முகூர்த்த நேரத்துல நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கும் போது உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பா தீருங்க. ஆஞ்சநேயரை விட்டுடாதீங்க, அவர் தான் உங்களை காப்பாத்துவாரு, அவர் தான் அந்த சனியோட தாக்கங்களை குறைப்பாரு. ஓகேங்களா? சோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க மீனராசினர் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். வணக்கம்.